कलयामि कलिध्वंसं कविं लोकदिवाकरं यस्य गोभिप्रकाशाभिराविद्यं निहतं तमः वाळिपरकालन् वाळिकलिकन्ये वाळिकुरयलूर् वाळ्वेन्दन् वाழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர் மானவேல் நெஞ்சுக்கிருள் கடிதீபம் அடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்லவமுதம் தமிழ நன்னூல் துறைகள் அஞ்சுக்கிலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சு கனலின் பொறி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே இராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் கோனீந்த மறையாயிரமனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா. ஸ்ரீசைலேசதயாபாத்ரம் தீபக்தியாதிகுணார்ணவம் யதீந்திரப்ரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம். கலயாமி கலித்வம்சம் கவிம் லோகதிவாகரம் யஸ்ய கோபி பிரகாசாபிஹி ஆதித்யன் திகதந்தமஹ வாழி பரகாலன் வாழி கலிகன்னி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடருமானவேல் நெஞ்சுக்கிருள்கடி தீபம் அடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்லவமுதம் தமிழ நன்னூல் துறகள் அஞ்சிக்கிலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சிப்பனலங்குழி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்ககெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோ நீந்த மறையாயினவனைத்தும் தங்கும் மனம் நீ எனக்குத்தா. திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனாலே மயர்வர மதிநலம் அருளப் பெற்றவர்கள் ஆழ்வார்கள். அவ்வாழ்வார்களுக்குள்ளே கடைக்குட்டியான ஆழ்வார் திருமங்கையாழ்வார். இத்திருமங்கையாழ்வாருக்கு உயிர் நாடியாக இருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான விஷயம் அச்சாவதார அனுபவத்தை அனுபவிப்பது. மலையாளர் ஊட்டு போலே இவரால் இருக்க முடியாது என்று இவரை கொண்டாடும்படியான பெருமையை பெற்றவராக திகழ்கிறவர். மலையாளர் ஊட்டு என்றால் என்ன? சாப்பிட வேண்டிய சமயத்திலே நிறைய சாப்பிட வேண்டியது, அப்புறம் பூர்த்தியாக பட்டினியாகவே இருக்க வேண்டியது. ஒரு நாள் சாப்பிட்றது, பல நாள் பட்டினியாக கிடத்தல். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வைபவம் சில பேருக்கு உண்டு. அதாவது மலையாளர் ஊட்டு என்று அதற்கு பேர். ஆனால் இவராலே மொத்தமாக அச்சாவதார அனுபவத்தையும் அனுபவிக்க முடியாது, 10 நாள் அனுபவிக்காமலும் இருக்க முடியாது. அப்பப்போது அனுபவித்து கொண்டே இருக்க வேண்டும் என்கிற ஒரு ஆச்சரியமான ஒரு பெருமையை பெற்ற ஆழ்வார். ஆகையினால்தான் ஒவ்வொரு ரிஷிகளையும் ஆழ்வாரையும் சேர்த்து சொல்லச்சே இவரை அர்ச்சாவதாரத்திலே ஊன்றியிருப்பர். அர்ச்சாவதாரத்தில் இந்த திவ்ய தேசத்தில் தான் ஊன்றியிருப்பர்னு சொல்லலை,
பெரியவாச்சான் பிள்ளை திருநெடுந்தாண்டக வியாக்கியானத்தினுடைய அவதாரிக்கையிலே சனகாதிகளும் முதலாழ்வார்களும் பரத்வத்திலே, திருமசி ஆழ்வார் அந்தர்யாமித்துவத்திலே, நம்மாழ்வாரும் ஆண்டாளும் பெரியாழ்வாரும் கிருஷ்ணாவதாரத்திலே, வால்மீகி பகவானும் குலசேகர பெருமாளும் ராமாவதாரத்திலே, தொண்டருடைப்பொடி ஆழ்வாரும் திருப்பான் ஆழ்வாரும் திருவரங்கம் பெரிய கோயிலே, திருமங்கை ஆழ்வாரை சொல்லி அச்சாவதாரத்தில் உகந்தருடைய நிலங்கள் தோறும் ஊன்றியிருப்பர். அப்படிப்பட்ட பற்பல அர்ச்சாவதார வைபவங்களை, அதாவது திருப்பிரதியிலிருந்து ஆரம்பித்து திருக்கோட்டியூர் பர்யந்தமாக 9ஆம் பத்தினுடைய கடைசி தசகம் வரைக்கும், 10வது தசகம் வரைக்கும் ஒரு 84 திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் பண்ணின ஒரு பெருமையுடைய ஆழ்வார் என்றால் அவர்தான் திருமங்கை ஆழ்வார். அவ்வாறு அனுபவித்து வரும்படியான கிரமத்திலே நமக்கு இந்த 9ஆம் பத்திலே திருமாலிருஞ்சோலைக்கு 2 தசகங்கள் சமர்ப்பிக்கிறார். 2 தசகங்கள். அதிலே முதல் தசகத்தினுடைய வைபவத்தை இந்த திவ்ய பிரபந்த தாரா என்கிற திருநாமத்தோடு கூடியிருக்கும்படியான தொடர் உபன்யாசத்திலே அடியேனுக்கு நியமனம் செய்துள்ளார் ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி ஸ்ரீ யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமி. அப்படிப்பட்ட அந்த சுவாமியுடைய திருவடியை பற்றி அவருடைய மகோன்னதமான காரியக்கிரமங்கள் எல்லாம் விஜயீ பவா விஜயீ பவா என்று எல்லோரும் போற்றும்படியான கிரமத்திலே மேலும் மேலும் பெருக வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு, விரைவிலே அடுத்த மாதத்திலே சுவாமிக்கு 76வது திருநக்ஷத்திர மகோத்சவமும் கொண்டாடும்படியான சந்தர்ப்பமும் நமக்கு வாய்க்கப் பெற்றுள்ளது. அப்படிப்பட்ட சுவாமி பல ஆண்டுகள் இதே மாதிரி சதாபிஷேக மகோத்சவங்கள், நவத்தியப்தி மகோத்சவங்கள், சகசிராப்தி மகோத்சவங்கள் முதலான பலவிதமான மகோத்சவங்கள், சதமானோத்சவம் முதலான பலவிதமான மகோத்சவங்களை எல்லாம் கண்டருளுவது மட்டுமல்லாமல் இப்படிப்பட்ட லோகோபகாரமான காரியங்கள், பலவிதமான காரியங்களை மேலும் மேலும் சுவாமி நடத்தருள வேணும். அந்த நடத்தும்படியான பாக்கியத்தை எம்பெருமானும் அவருக்கு ஏற்படுத்தி தர வேணும். காரணம், இந்த நடுவில் ஒரு பெரிய கொடிய வியாதியானது லோகத்திலே பீடிக்கப்பட்டது, கொரோனான் என்று பெயரோடு. எவ்வளவு பேருக்கு எவ்வளவு விதமான ஆபத்துகள். அந்த ஆபத்தான காலத்திலே சிவைஷ்ணவ வித்வான்கள் அத்தனை பேரையும் காப்பாற்றின பெருமை, அவர்களுக்கு தேவையான வசதிகளை எல்லாம் இப்படிப்பட்ட இந்த உபன்யாசம், ஆன்லைன் உபன்யாசம் மூலமாக ஏற்பாடு செய்து அவர்களுக்கும் ஒரு சத்காரத்தையும் ஏற்படுத்தி எவ்வளவு காரியக்கிரமங்கள் சுவாமி பண்ணினார்னா அது வார்த்தையாலே சொல்ல முடியாத பெருமையுடைய கைங்கரியம். அதனுடைய தொடர்ச்சி தான் இப்பொழுது நடந்து வருகிறது. அப்படிப்பட்ட இந்த திவ்ய பிரபந்த தாரையிலே இன்றைய தினம் நமக்கு திருமாலிருஞ்சோலை அனுபவத்தை ஏற்படுத்தி தந்துள்ளார் சுவாமி. மறுபடியும் சுவாமி திருவடிக்கு பல்லாண்டு பாடு அடியேன் ஆரம்பிக்கின்றேன். இது பெரிய திருமொழி 9ஆம் பத்திலே 8வது திருமொழியாக இருக்கக்கூடிய ஒரு தசகம். சாஸ்திரங்களெல்லாம் சொல்கிறது எது முதல் எது 2வதுன்னு சொல்லச்சு மனப்பூர்வகா வாக் உத்தரகா. இந்த சுவாமி அடிக்கடி தம்முடைய காலக்ஷேபங்களிலே இதை சொல்லுவார். வேதத்திலே வரக்கூடிய ஒரு பூர்வ காண்டத்திலே வரக்கூடிய ஒரு கதை, வாக்ச மனசாஸ்தியேதா அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அந்த இது வாக்குக்கும் மனசுக்கும் ஒரு சண்டை வந்துடுத்து. நான் தான் பெரியவன், நான் தான் பெரியவன். 2 பேரும் பிரகஸ்பதி என்ற போய் மனசுக்குண்டான வாதங்களை எல்லாம் மனசு சொல்லித்து, வாக்குக்குண்டான வாதங்களை எல்லாம் வாக்கு சொல்லிட்டு இதில் எது உயர்ந்ததுன்னு நீயே சொல்லுன்னா கடைசியில் சொல்லிடுத்து வா. பிரஜாபதி என்ன சொன்னார்னா,
மனசு தான் பிராதானியம். மனசனுடைய சககாரம் இல்லாமல் போனால் வாக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் மனசு தான் பிராதானியம். உடனே என்ன பண்ணிவிட்டு திருமொழியோ, இனிமேல் இந்த பிரஜாபதி என்கிற சப்தத்தை என்னுடைய வாயாலே சொல்லவே கூடாது அப்படின்னு தீர்மானம் பண்ணிவிடுது. அதனால தான் பாருங்கள், ஹோமங்களில் பிரஜாபதி மனசாத்தியாயன் ஆகாராவாகாரயதி, இன்னும் பிரஜாபதியை மனசெல்லாம் நினச்சிக்கோ, என்னென்ன வாக்கால் இந்த வாக்கால் சொல்லக்கூடாது அப்படின்னு வாக்தேவி சொல்லிவிடுச்சு. அந்த மாதிரி அந்த மனசு தான் பிராதானியம். அப்படிப்பட்ட அந்த மனசை பார்த்து ஆழ்வார் தம்முடைய திருவுள்ளத்தை அழைத்து, அப்பா திருவல்லவாழை அடையப்பாராய், திருவல்லவாழ் என்கிற திவ்ய தேசத்தை அடையப்பாராய் என்றார். சொன்ன உடனே மனசு ரொம்ப வேகமாக எல்லா காரியத்தையும் செய்யும்னு ஆழ்வார் எண்ணினார். ஆனால் எதிர்பார்த்த அளவு அந்த மனசானது ரொம்ப விரைவாக எந்த காரியத்தையும் செய்யற்பதற்கு எந்த விதமான தொடக்கமும் பண்ணவில்லை, எதுவும் பண்ணலை, அப்படியே வெறுமை இருந்துகிட்டே இருக்கு. உடனே அந்த மனசை பார்த்து சொல்கிறார், அப்பா லோகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை பொருள்களையும் காக்கிறவன், தன்னை வேண்டி வந்தவர்களுக்கு எல்லா விதமான நலன்களையும் தருபவன், எல்லாரை விட உயர்ந்தவன், தன்னை அடைந்தவர்களுக்கு ஏற்பட்டிருக்கும்படியான பகையை போக்கும்படியான குணநலன் உடையவன். பல பேர் எந்த விதமான வார்த்தைகளாலே அவனை அசைக்கச் செய்தாலும் அந்த அசைக்க ஒண்ணாத இயல்பினை உடையவன். அடியவர்களை காப்பாற்றாதேன்னு எவ்வளவு சொன்னாலும் அது ஒரு காலம் அந்த அடியவர்களை காப்பாற்றாமல் இருக்க மாட்டான். அப்படிப்பட்ட அந்த அடியவர்களை காப்பாற்றும்படியான இயல்பை உடையவனாகவும் அத்தனை பேரும் சேர்ந்து பற்ற தகுந்தவன்னா அது இவனை தவிர மற்றொருத்தன் கிடையாது. அப்படி எல்லோரும் பற்ற தகுந்தவனாக தன்னை அமைத்து கொண்டு எம்பெருமான் என்ன பண்ணியிருக்கான் பாருங்கோ, அந்த பூமி பிராட்டிக்குண்டான 2 ஸ்தனபாகங்களிலே ஒன்றான இருக்கக்கூடியது தெற்கு திருமலையாம் திருமாலிருஞ்சோலை. அந்த தெற்கு திருமலையாம் திருமாலிருஞ்சோலையிலே வந்து நிற்கின்றாம். நீதான் திருவல்லவாழ் போய் அனுபவின்னு சொன்னால் நீ என்னமோ யோசனை பண்ணிட்டு இருக்காய். எவ்வளவு பெருமைகள் உடையவன், எல்லாரை விட்டும் மேம்பட்டவன், எப்படிப்பட்ட பெருமையுடையவன், அவனை போய் விட்டுட்டு இந்த மாதிரி திண்டாடுறையே. ஆகையினாலே அந்த தெற்கு திருமலையாம் திருமாலிருஞ்சோலை அப்பனை போய் சேவிக்கலாம், வா வா என்ன தான் முன்னாடி போய் மகனை பின்னாடி வர சொல்கிறான். யார்? தந்தையானவன் முன்னாடி போகிறானா, பின்னாடி பிள்ளைய வா 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 என்னை பின்தொடர்ந்தே வா. அந்த மாதிரி இந்த இடத்திலே எம்பெருமானை காண்பதிலே தான் முற்பட்டு பின்னாடி தம்முடைய பிள்ளை ஸ்தானத்திலே இருக்கக்கூடிய மனசை பார்த்து என் பின்னாடியே வந்து எம்பெருமானை அனுபவி என்கின்றார் இந்த தசகத்தாலே. ஆக அந்த மனசுக்கு எம்பெருமானை அனுபவிக்க பண்ண வேணும். என்ன காரணம்னா, அந்த மனசு சந்தோஷப்பட்டால்தான் அப்பொழுதுதான் எல்லாமே பூர்த்தியாக இருக்கும். மனதினுடைய சந்தோஷம் இல்லாமற் போனான்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இப்போ ஒரு திவ்ய தேசத்துக்கு போகிறோம், பெருமாளை சேவிக்கிறோம், பெருமாளை சேவிச்சுட்டு நல்லா ஆனந்தமாக சேவிச்சுட்டோம். அர்ச்சக சுவாமி கேட்குறார், என்ன மனசிருப்தியாக சேவிச்சங்களா, மனசிருப்தியாச்சா, நல்லா சேவிச்சங்களா, கண்ணுக்கு சந்தோஷமாக சேவிச்சங்களான்னு கேட்கறதில்ல. கண்ணால் தான் பார்க்குறோம், கண்ணுக்கு சந்தோஷமாக சேவிச்சங்களான்னு கேட்கறதில்ல. மனசுக்கு திருப்தியாக சேவித்தீர்களான். ஆகையினாலே அந்த மனதானது சந்தோஷப்பட்டால்தான் எந்த ஒரு காரியமும் பூர்த்தியாகும் என்பதற்காக
தான் முன்னாக ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் முன்னாகச் சென்று தந்தையினுடைய ஸ்தானத்திலே முன்னாகச் சென்று பிள்ளையினுடைய ஸ்தானத்திலே இருக்கக்கூடிய மனத்தை பின்னாடி வந்து அனுபவி அனுபவி என்கின்றார் இந்த தசகத்தினாலே. அதிலே முதல் பாசுரத்திலே, ஏ மனசே, நமக்கு கிடைக்க வேண்டிய பொருளை ஒரு கால் என்ன பண்ணுறாய், பார்த்து கைகூப்பறாய். ஒரு சமயத்திலே அதே வஸ்துவை கைகூப்புவதற்கு தவிர்கின்றாய். ஒரு சமயத்தில் எப்படி பண்ணுறாய், ஒரு சமயத்தில் இப்படி பண்ணுறாய். நீ என்ன பண்ணணும், ஒரே உறுதியாக இருக்கணும். கை கூப்புதல்னா கூப்புதலாக இருக்கணும். இல்லை என்றால் அதை விட்டு எப்பொழுதும் கூப்பாத தன்மையனாக இருக்கணும். அப்படி இல்லாமல் உறுதியாக செயல்பட நமக்கு என்ன இருக்கணும், எம்பெருமானிடத்திலே ஒரு பெருமை, எம்பெருமானோடு சேர்ந்த தன்மை. அப்படி எம்பெருமானை தவிர மற்ற எல்லா விதமான விஷயங்களும் போக்கி, மற்ற விஷயங்களை எல்லாவற்றையும் போக்கிவிட்டு நிலையாக நிற்கக்கூடிய ஒரு பெருமையை கற்றுக்கொள். எப்பொழுதும் ஸ்திரமாக ஒரே விதமாக மாறுபட்டிருக்கும்படியான தன்மையுடையவனாக இருக்கக்கூடாது. ஒரு சமயத்தில் இப்படி பண்ணணும், ஒரு சமயத்தில் அப்படி பண்ணுறது கூடாது. எப்பொழுதும் ஒரே விதமாக இருக்கணும். என்ன எப்படி ராமன் ரெண்டு பேச்சே பேச மாட்டானோ அந்த மாதிரி ரெண்டு அபிப்பிராயம் ஒரு சமயத்திலே ஒன்று, ஒரு சமயத்திலே ஒன்றாக இல்லாமல் ரெண்டும் ஒன்றாகவே இருக்க வேண்டும் என்பதை இந்த பாசுரத்தினாலே வலியுறுத்துகின்றார் ஆழ்வார். முந்துர உரைக்கேன் விரைக்குழல் மடவார் கலவிய விடு தடுமாறல் அந்தரமேழும் மலைகடலேழுமாய எம்மடிகள் தம் கோயில் சந்தொடு மணியும் மணிமயில் தழையும் தழுவி வந்தருவிகள் நிறந்து வந்திழி சாரல் மாலிரும் சோலை வணங்குதும் வா மடநெஞ்சே. முந்துர உரைக்கேன் விரைக்குழல் மடவார் கலவியை விடு. அப்பா, நீ என்ன பண்ணணும், நீ என்னென்ன செயல்கள் செய்ய வேண்டியதோ அந்த செயல்களை எல்லாம் நீ முதலில் செய்வதற்கு முயற்சி செய். முந்துர உரைக்கேன், என்னென்ன செயல்கள் செய்யணுமோ அதை செய்யணும். என்னென்ன செயல்கள் செய்யணும், என்னென்ன செயல்களை விடணும், அதைத்தான் சொல்கிறான். விரைக்குழல் மடவார் கலவியை விடு. விரைக்குழல் நல்ல ஆச்சரியமான நறுமணத்தோடு கூடியிருக்கும்படியான கூந்தலை உடைய பெண்களோடு சேருவது கலவி. கலவியே மேம்பட்ட இன்பம் என்று அதனையே மிகுதியாக நினைத்திருக்கும்படியாக எண்ணத்தை விட்டுவிடு, கலவியை விடு. ஏற்கனவே முதல் பத்திலேயே சொல்லிட்டார். முதல் பத்திலேயே ஆரம்பிக்கும்படியான சமயத்திலே எல்லாத்தையும் அதை விடு அதை விடு விடுன்னு சொல்லிட்டார். அதை தான் மறுபடியும் சொல்கிறார். என்னன்னா, இந்த கலவியோடு நாம் கூடியிருந்தால் எம்பெருமானுடைய கலவியிலே நாம் சேர முடியாது. மார்பால் மனம் சுழிப்ப மங்கையர்தோள் கைவிட்டு பரமாத்மனியோ ரக்தஹா விரக்தஹா அபரமாத்மனி. பிரமாணங்கள்லாம் சொல்கிறது. விரக்தஹா அபரமாத்மனி பரமாத்மனி யஹா ரக்தஹா. இதர விஷயங்களை நாம் விட்டுட்டான்னா பரமாத்ம விஷயத்திலே நமக்கு ரக்தம் ஆசையானது ஏற்படும். அதைத்தான் சொல்கிறார். அந்த எல்லாத்தை விட உயர்ந்தது கலவி, மாடர்களோடு சேரும்படியான கலவி, அது இன்பம் என்று நினைத்து இருக்கும்படியான எண்ணத்தை விட்டு உடனே நான் தடுமாறல். தடுமாறுறது அப்படியே மனசு சித்திலம் அறியுது. எப்படி பாருங்க,
அந்த கலவியானது பெண்களோடு சேரக்கூடிய கலவியானது நமக்கு கிடைக்காமற் போன காரணத்தினாலே மனசு துயரப்படுறது. ஐயோ அந்த பெண்ணை அனுபவிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தோமே, அது கிடைக்கலையே. அப்படி அந்த துயரமானது பொறுக்க ஒண்ணாக இருக்கும்படியான துயரமானது அதை விட்டுவிடு, முதல்ல தொலைச்சிடு. அது வேண்டாம், நமக்கு வேண்டாம். அந்த கலவியாகிற பொருள் தேட காரணமாக இருக்கக்கூடிய துன்பம், காரணம் என்ன? துன்பம். அந்த துன்பத்தை எல்லாவற்றையும் உண்டாக்கும்படியானது தான் அந்த கலவி. ஆகையினாலே அந்த கலவியினாலே நமக்கு தடுமாற்றம் தான் ஏற்படும். ஆகையினாலே அந்த கலவியை விடு தடுமாறல். ஆக அதுக்கு தடுமாறுறான். விடணும்னா என்ன? எம்பெருமானை பற்றினால் விட முடியும். அதை எம்பெருமானை பற்றியே மனசே நீ முதல்ல அதுக்கு சககாரம் பண்ணினால்தான் விட முடியும். அதனால் மனசே உடனே அந்தரமேழும் மலைகடல் ஏழுமாயம் அடிகள் தம் கோயில் 7 தீபங்களும் 7 கடல்களுமாய் நிற்கும்படியான தலைவன் எம்பெருமான். 7 தீபங்கள் 7 கடல்களோடு அதற்கு எல்லாவற்றுக்கும் மேலான தலைவனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் விரும்பி ஒரு இடத்துக்கு வந்திருக்கான். அதுவும் நிலையாக அந்த இடத்துலையே இருக்கேன்னு வந்திருக்கான். அதுதான் என்ன திருத்தலம்னா அதுதான் தெற்கு திருப்பதியாம் திருமாலிருஞ்சோலை. அந்த திருமாலிருஞ்சோலை எப்படி இருக்கு பாருங்க. சந்தொடு மணியும் மணிமயில் தழையும் தழுவி வந்தருவிகள் நிறந்து வந்திழி சாரல் மாலிரும் சோலை வணங்குதும். நல்ல சந்தன மரங்கள் அத்தோடு கூடியிருக்கும்படியான நல்ல விலையுடைய மணிகள், அந்த சந்தன மரங்களையும் வேரோடு பறித்து அதை எல்லாவற்றையும் எடுத்து வந்து பெரிய பெரிய மணிகளை எல்லாம் எடுத்து கொண்டு வந்து நல்ல காண்பதற்கு இனியதான மயில் தடையெல்லாம் உருட்டி கொண்டு என்ன பண்ணுறது? அருவிகள் வந்து அருவிகள் நெருங்கி வந்து அந்த அருவிகள்லாம் பாருங்கள் என்னென்ன பண்ணுறது பாருங்க. அப்படியே வேரோடு பேத்துட்டு சந்தான மரத்தை தள்ளிட்டு வருது. நல்ல நல்ல மணிகள்லாம் அடிச்சுட்டு வருது. மயில் தழையெல்லாம் அடிச்சுட்டு வருது. அப்படியே உருட்டின்னு மயில் தழையும் தழுவி வந்த அருவிகள் நிறந்து அப்படியே கிட்டக்க வந்துடுத்து. நெருங்கி வந்து அந்த இயற்கையாகிற சுற்றுச்சூழல் பார்த்த உடனே அடாடாடா என்ன மாதிரியாக இருக்குப்பா, இந்த இடத்த விட்டுட்டு எப்பவும் போகாதபடிக்கு எப்பவும் இருக்கலாம்னு தோன்றது. அப்படிப்பட்ட சுற்றுச்சூழலுடைய திருமலையை தெற்கு திருமலையை வணங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரை கூப்பிடுறா? அப்பா ஏ மனமே வணங்குதும் வாமட நெஞ்சே, ஏ நெஞ்சமே நீ வா. என்னன்னா என்னோடு ஒத்த எண்ணத்தை உடையவன் நீதான். எனக்கு என்ன எண்ணம் இருக்கோ அந்த எண்ணத்தையே பிரதிபலிக்கக்கூடியவன் நீதான். ஆகையினாலே அப்படிப்பட்ட எண்ணத்தை பிரதிபலிக்கக்கூடிய மனசே நீ வந்து என்னோடு கலந்து அந்த தெற்கு திருமலையிலே இருக்கக்கூடிய ஆச்சரியமான அனுபவத்தை எல்லாம் அனுபவிக்கலாம் வா அப்படின்னா உடனே கிளம்பிடும். அப்போ பாருங்க, அந்த மனசானது எம்பெருமானை பற்றாமல் போனால் துயரம், தடுமாற்றம், உள்ளத்தினுடைய துயரத்தையும் உடலினுடைய துயரத்தையும் காட்டும்படியானது தான் தடுமாற்றம். உடலினுடைய துயரம், உள்ளமும் துயரப்படுறது ரெண்டும். அதுக்காக என்னென்ன எம்பெருமானை பார்த்தல்ல, எம்பெருமானோடு சேரல. எம்பெருமானோடு சேர்ந்த உடனே பாக்கியம் கிடைக்கிறது என்பதை இந்த இடத்திலே மிக அருமையாக அனுவரித்து சொல்லுகிறார் ஆழ்வார். சொல்லிட்டு உடனே அடுத்த பாட்டில் எம்பெருமான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அத்தனை பேரும் அவனை அடைந்தாலும் அந்த அடைந்திருக்கும்படியான அவனுடைய பெருமை
மிகவும் சொல்ல ஒண்ணாதது. ஆகையினாலே அப்படிப்பட்ட அவனை நாம் வணங்குவதற்கு போகலாம். என் மனசே வா வா என்று 2வது பாட்டிலே கூப்பிடுறார். இண்டையும் புனலும் கொண்டிடையின்றி எழுவினோ தொழுதும் என்று இமையோர் அண்டரும் அரவணை துயின்ற சுடர்முடி கடவுள் தம் கோயில் விண்டலர் தூளி வேய்வளர் புறவில் விரமலர் குறிஞ்சியின் நருந்தேன் வண்டமர் சாரல் மாலிரும் சோலை வணங்குதும் வா மடநெஞ்சே. இண்டையும் புனலும் கொண்டு இடையின்னி எழுவினோ தொழுதுமென்று இமையோர் அண்டரும் பரவ அரவணை துயின்ற சுடர்முடி கடவுள் தம் கோயில். அந்த பிரதீகம் அது வரைக்கும் எடுத்துட்டார். நல்ல பூமாலை, பூக்கள்னா சாதாரணமான இல்லை, வாசனையோடு கூடியிருக்கும்படியான பூமாலை. செண்பக மல்லிகையோடு செங்கழு நீர் இருவாட்சி எண்பகர் பூவும் கொணர்ந்தேன் என்று பெரியாழ்வார் சொன்னாரோ இல்லையோ, அந்த மாதிரி ஆச்சரியமான நல்ல வாசனையோடு கூடியிருக்கும்படியான பூமாலையும், அதுக்கு மேலே அந்த பூமாலையை சாற்றி எம்பெருமானை அழகு பார்க்கும்படியான சமயத்திலே வெறும் பூமாலையை மட்டும் இல்லை, அவனுக்கு தீர்த்தத்தை சமர்ப்பிக்கக்கூடியது. ஒரு திருவாராதனைனா என்ன பண்ணுறோம்? முதல்ல அர்க்யம், பாத்தியம், ஆச்சமனீயம், தூபம், தீபம் எல்லாம் ஒவ்வொன்றா சமர்ப்பிக்கிறோம் இல்லையோ, அந்த மாதிரி நல்ல ஆச்சரியமான மாலைகளை எல்லாம் கட்டி எம்பெருமானை அந்த மாலைகளை சமர்ப்பித்து வணங்க வேண்டும் என்று இது பண்ணிருக்கான். அவனுக்கு நல்ல ஆச்சரியமான தீர்த்தம் தூய நீரை கொண்டு அவனுக்கு அப்படியே அவனுக்கு அர்க்யப்பிரதானம் பண்ணுறது. என்ன அர்க்யப்பிரதானம் பண்ணுறச்சே என்ன பிரார்த்திக்கிறாள், என்ன சொல்கிறது தெரியுமோ? உன்னை விடாமல் தொழுவே வருவோம், விடாமல் இடையின்றி, இடைவீடின்றி. 2 நாள் தொடருது, 4 நாள் நிறுத்துறது, 2 நாள் தொடருது, அப்படி இல்லை. ஒரு நாளும் விடாமல் இடைவிடாமல் தொழும்படியான பெருமையை பெறுவோம். அப்படி யார் சொல்கிறா பாருங்க? எழுமின் நித்தியசூரிகளும் அண்டங்களிலே வாழ்பவர்களும் அந்த எம்பெருமானுடைய திருவனந்தாழ்வான் மேலே பள்ளி கொண்டிருக்கும்படியான ஆச்சரியமான அந்த எம்பெருமான் தலைவன், மன்னர்களுக்கெல்லாம் மன்னன், ராஜாதிராஜ சர்வேஷாம் என்று கொண்டாடும்படியான ஆச்சரியமான அவன் அணிந்திருக்கும்படியான திருமுடியை பார்த்து அடாடாடாடா என்ன ஆச்சரியமான திருமேனி ஐயா, என்ன ஆச்சரியமான திருமேனி என்று அப்படி அந்த எம்பெருமானே விரும்பி இருக்கும்படியான ஒரு ஆச்சரியமான இடம்தான் தெற்கு திருமலையாம் திருமாலிருஞ்சோலை. பாருங்க, யார் யார் வரா? நித்தியசூரிகள்லாம் வரா, இன்னும் முக்தாத்மாக்கள்லாம் வரா. அந்த எம்பெருமான் ஆச்சரியமாக அவன் எப்படி திருப்பார்க்கடலே பள்ளி கொண்டிருக்கும்படியான கிரமத்திலே இருக்கக்கூடிய நிலையோடு இருக்கக்கூடிய பெருமையுடையவன். அவன் அதையெல்லாம் விட்டுட்டு பரமபதத்தை விட்டான், திருப்பார்க்கடலை விட்டான். இங்கே இருக்கக்கூடிய அடியவர்கள் அவன் நல்ல ஆச்சரியமான அந்த தீர்த்தத்தை வச்சுருக்கா. அந்த எப்படிப்பட்டது இது? அந்த தீர்த்தம் எல்லாம், அந்த தீர்த்தத்தினுடைய பெருமையெல்லாம் பெரியாழ்வார் தம்முடைய திருமொழியிலே ஆச்சரியமாக அனுபவிக்கிறார். சிலம்பாறு, சிலம்பாறு அப்படிப்பட்ட நூபுர கங்கா, அந்த நூபுர கங்கையினுடைய தீர்த்தத்தையும் நல்ல மாலைகளையும் எடுத்து வைத்து கொண்டிருக்கும்படியான அவர்கள் அத்தனை பேரும், அவெல்லாம் பாருங்க, நித்தியசூரிகள்லாம் முக்தாத்மாக்கள் எல்லாம்
எம்பெருமானே விரும்பி வரக்கூடிய ஆச்சரியமான இந்த இடத்திலே வந்து அந்த கிரீட்டத்தை ஆதிராஜ்யமதிகம்புவனானாம் ஈசத்தே பிசுனயன் கில மௌலிகி குரத்தாழ்வான் வரதராஜ சவத்தை சொல்றார். ஆதிராஜ்ய சூச்சகமான திருமுடிக்கற்றயம். ஆதிராஜ்யம் இவன்தான் இந்த ராஜ்யத்துக்கு அதிபதி, ராஜாதிராஜ சர்வேஷாம் என்கிறபடி இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட எம்பெருமான் விரும்பி இருக்கும்படியான தலம். அந்த இடத்துக்கு போய் என்ன பண்ணலாம்? ஏ நெஞ்சே வா வா, அப்படியே அந்த புஷ்பங்களிலுடைய இதழ்களெல்லாம் முறுக்கவிழ்ந்து மலரும்படியான இயல்போடு கூடியிருக்கிறது. மகரந்த பொடிகள் எல்லாம் உடைய குறிஞ்சி செடியினுடைய மூங்கில்கள் அப்படியே எங்கே பார்த்தாலும் சுற்றுப்பட்ட இடத்துல எங்கே பார்த்தாலும் பார்க்க காண கிடைக்கிறது. அந்த ஆச்சரியமான அந்த குறிஞ்சி செடியினுடைய நடுவிலே இருக்கும்படியான புது தேனை உண்பதற்காக வண்டுகள் அப்படியே ரீங்காரத்தோடு சுற்றி சுற்றி வரக்கூடிய மலைச்சாரலை உடைய திருமாலிருஞ்சோலை. அந்த இடத்திலே நாம் போய் எல்லாத்தையும் பார்க்கலாம், எல்லாத்தையும் பார்க்கலாம். அப்போ பாருங்கோ, வந்தவன் யார்? பரமபத நிலையனான எம்பெருமானே வந்திருக்கான். திருப்பார்க்கடலை சேர்ந்த எம்பெருமானே வந்திருக்கான். நித்தியசூரிகளும் முக்தாத்மாக்கள் எல்லாம் வந்திருக்கா. அத்தனை பேரும் வந்து இந்த எம்பெருமானுக்கு எங்க இந்த தெற்கு திருமலையாம் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு அவள் அத்தனை பேரும் வந்திருக்கா. அவள் அத்தனை பேரும் வந்து அவள் கைங்கரியத்துக்கு வந்து காத்துருக்கா. அவள்லாம் வந்திருக்கும்படியான சமயத்திலே நாமும் போய் அவர்களையும் பார்த்து நாமும் சத்த பெறும்படியான பாக்கியத்தை பெறலாம். மனசே வா, மனசே வான்னு கூப்பிடுறார். உடனே அந்த மனசு அவரோட கிளம்புறது. எப்படி கிளம்புறது? அதைத்தான் மூன்றாவது பாட்டிலே எம்பெருமானை புகழடைந்தவர்களுக்கு கண்டிப்பாக அவனுடைய அருளை செய்தே தீருவன். அவன் தன்னை அண்டினவர்களை கைவிட மாட்டான். அதனால தான் அவனுக்கு அச்சுதன் என்கிற சப்தமானது நிலைக்கப் பெற்றது. ஆகையினாலே அப்படிப்பட்ட அச்சுதன் என்கிற சப்தத்தை நிலைக்கச் செய்யும்படியான ஒரு பெருமையுடையவனான அவனை, அவனுடைய நல்கும் பண்பினை, நம்மை காப்பாற்றும் பண்பினை நாம் அனுபவிக்கலாம். வா வா அப்படின்னு மூணாவது பாட்டில் அந்த மனசை கூப்பிடுறார். பிணிவளராக்கை நீங்க நின்னேற்ற பெருநிலமருளின் முன்னருளி அணிவளர் குரலாய் அகலிட முழுதும் அளந்த எம்மடிகள் தம் கோயில் கனிவளர் வேங்கை நெடுநிலமதனில் குறவர் தங்கவனிடத் துறந்த மணிவளர் சாரல் மாலிரும் சோலை வணங்குதும் வா மட நெஞ்சே. மடநெஞ்சே, மடப்பத்தை உடைய நெஞ்சே. பா, இந்த உடலானது எப்படிப்பட்டதுன்னு ஒருத்தனை கேட்டான். உடல் எப்படிப்பட்டதுன்னு ஒருத்தனை கேட்டான். இந்த உடம்பை போல நல்லது எதுவும் கிடையாதுன்னு ஒருத்தன் சொன்னான். இந்த உடம்பை போல நல்லதே கிடையாதுன்னா ஒருத்தன். இன்னொருத்தனை கேட்டான், என்னப்பா இந்த உடம்பு எப்படி? ஐயோ, இதை போல கஷ்டம் எதுவுமே கிடையாது. இப்போ பாருங்க, ஆத்மாவுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு செய்ய வேண்டிய செயல்களை நாம் செய்யறதுக்கு ஒத்துக்க மாட்டேன்றோம். அந்த இந்த உடலுக்கு பூண் கட்டுவதற்கு என்னென்னவோ பண்ணுறோம். எங்கள் சுவாமி அவருடைய உபன்யாசத்தில் அடிக்கடி சொல்லுவார், ஜீவன் டோன் அப்படின்னு. இப்படியே காமிப்பார். ஜீவன் டோன் முன்னெல்லாம் அங்கங்கே போர்டெல்லாம் வச்சுருப்பா, பார்த்துருக்கேன். இப்படி காட்டுவார் தாத்தா, ஜீவன் டோன் அப்படின்வார். அந்த மாதிரி
இந்த உடம்பை பெருக்குவதற்குண்டான ரசாயனங்களையும் மற்றொன்றையும் நாம் பண்ணுறோம்னே தவிர இந்த உள்ளத்திலே இருக்கக்கூடியவனுக்குண்டான சிறப்பை செய்வதற்கு நாம் ஒத்துக்கிறோமா பண்ணுறோமான்னா கிடையாது. அதைத்தான் சொல்கிறார். பிணிவளராக்கை நீங்க நின்னேத்த பெருநிற மருளில் முன்னருளி அணிமலர் குழலாய் அகலிடம் முழுதும் அளந்த எம்மடிகள் தம் கோயில். இந்த துயரத்தை போக்கக்கூடிய உடலை போக்க வேணும். துயரத்தை வளர்க்கும்படியானது, கஷ்டங்களை வளர்க்கும்படியான இந்த உடலை போக்க வேண்டும் என்று நாம் என்ன பண்ணுறோம்? எம்பெருமான சரணாகதி பண்ணுறோம். பார்க்கிறா எம்பெருமான், அப்படியா என்னை பிடிச்சுட்டியா, சரி உன்னை காப்பாற்றுறதுக்கு நான் என்ன பண்ணுறான்? அதற்காக எம்பெருமான் இந்த லோகத்தை எல்லாவற்றையும் காப்பாற்றுவதற்காக தன்னுடைய காருண்யம், கருணை என்கிறதுனாலே இவர்களை எல்லாரையும் காப்பாற்றணும்னு தீர்மானம் பண்ணிவிட்டான். சரி, கருணையினால் தான் காப்போம். காருணிக்கோ ததாதி, காருணிகனான சர்வேஸ்வரன். ஆழ்வாரும் இதே திருமங்கை ஆழ்வாரும் அஷ்டபுஜம் பாசுரத்தில் கலகளும் வேதமும் நீதி நூலும் கற்பமும் சொற்பொருள் தானும் மற்ற நிலகளும் வானவர்க்கும் பிறர்க்கும் நீர்மையினால் அருள். நீர் காருண்யம். அவர்தான் காருணிகோத பட்ட பராசர பட்டர் காருணிகோத தாதி. ஆகையினாலே அப்படிப்பட்ட கருணையினாலே அவன் என்ன பண்ணுறான்? இந்த லோகத்தை எல்லாத்தையும் காப்பாற்றணும், இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய அடியவர்கள் எல்லாரையும் காப்பாற்றணும். அதற்காக என்ன பண்ணுறான் தெரியுமோ இல்லையோ, அவன் தன்னுடைய உடம்பையே அப்படியே சுருக்கிக்கிறான். சாதாரணமாக லோகத்திலே ஒருத்தர் குள்ளனாக இருந்தான்னா அவனை பார்த்து எல்லாரும் குள்ளன் கள்ளன் குள்ளன் குள்ளன் கள்ளன் அப்படின்னு சொல்லுவான். எம்பெருமான் ஆச்சரியமாக அப்படி தன்னுடைய அப்படிப்பட்ட பெரிய வேதாகமேதம் புருஷம் மகாந்தம் என்று கொண்டாடக்கூடிய அப்படி உயர்வாளனான அவன் அப்படியே குறைஞ்சி போய் அப்படியே பால் திணுங்கினா போலே உருவம். பால் திணிங்க பால்கோவா மாதிரி இருக்கான். பால்கோவன்னா யாராவது விடுவாளா? அந்த மாதிரி ஆச்சரியமா அப்படிப்பட்ட வாமனமூர்த்தியாக ஒரு திருமேனியை ஏற்றுக்கொண்டு, அவ்வளவு சின்ன பையனுக்கு கால் எப்படி இருக்கும்? மெல்லிய திருவடி. அப்படி மெல்லிய திருவடியை கொண்டு எம்பெருமான் என்ன பண்ணுறான்? மொத்தம் பூமி பரப்பு முழுதும் அளந்து, மொத்தத்தையும் அளந்து, எல்லாத்தையும் அளந்த உடனே என்ன பண்ணா தெரியுமோ இல்லையோ, எல்லாரும் எனக்கு கீழே தாயா, மொத்த பேரும் எனக்கு அடிமை தாயா, மொத்த பேரும் எனக்கு அடிமை என்று எழுதி கொண்டவன் அந்த எம்பெருமான். அப்படி எல்லாருக்கும் நான் தான் தலைவன், எல்லாரும் என் கீழே தான், என் திருவடிக்கு கீழே தான் மொத்த பேர் இருக்குங்க. உங்களுக்கு தலைக்கு ஆபரணம்னா என்னன்னா என்னுடைய திருவடி தான். அடிச்சியும் தலைமிசை நீ அணியாய் ஆழியன் ஒன்னா உன் கோலப்பாதம் பிடித்தது என்று சொல்லும்படியான தலைக்கு திருவாபரணம்னா இப்போ போடுங்க. இது எதுவும் ஒன்று போட்டுருக்கேன், எப்பவுமே போட்டுருக்கோம். இந்த ஆன்லைன் உபன்யாசத்துக்கோசரம் போட்டுருக்கோம். அந்த மாதிரி இல்லாமல் இது இல்லை, இதுக்கு மேலான ஒரு திருவடி எப்பொழுதும் இருப்பது. சில சமயத்தில் பாருங்கோ, நமக்கு சில விஷயங்கள் பல தடவை படிச்சிருப்போம், சொல்லியிருப்போம், எல்லாம் இருக்கும். சில சமயத்தில் ஞாபகமே வராது. அப்படி ஞாபகம் வராத சமயத்தில் என்ன பண்ணுவான்? அந்த தலையை தடவுவான். இப்படி தலையை தடவி தலையில் தடவினா என்ன கடிச்சிடுமான்னா? சில பேர் மேலே பார்ப்பான். ஆமாம், இந்த தலையை தடவுறதும் மேலே பார்க்கறதும் என்னன்னா, வேணும் மேலே பார்க்கறதுன்னா ஒன்றும் இல்லை. தலையை தடவுறதுன்னா அந்த தலையினோடு சேர்ந்திருக்கும்படியான திருவடி ஸ்பர்சத்தினாலே நமக்கு அது அந்த விஷயம் ஸ்புரிக்க செய்யும். மேலே பார்க்கறதுன்னா வேற ஒன்றும் இல்லை. மேலே அப்படி ஆச்சரியமாக திருவுலகளந்தள்ளின அந்த எம்பெருமானுடைய திருமேனியை சேவிச்சா அது நமக்கு
எண்ணத்தை அந்த விஷயத்தை ஸ்புரிக்க செய்யும். இதுதான் மேலே எழுதுறதும் கிடையாது, இந்த இடத்துல எழுதி வச்சதும் கிடையாது. அந்த மாதிரி அப்படிப்பட்ட எம்பெருமான் லோகத்தை எல்லாவற்றையும் அளந்து தன்னுடைய சின்ன திருவடியினாலே அளந்து லோகத்தை மொத்தத்தையும் அளந்துட்டு அத்தனை பேரையும் கீழே வச்சுட்டு தான் மேலே ஏறிண்டு இருக்கக்கூடிய ஆச்சரியமான அந்த எம்பெருமான் என்னைக்கோ அவதாரம் பண்ணியாச்சு. அது என்னைக்கு பண்ணான்றது நம்மளால் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட அவதாரங்களுக்கும் பின்னால் இருக்கக்கூடியவர்களும் அவனை அனுபவிக்கும்படியாக, இழந்து போகாதபடிக்கு அவனை அனுபவிக்கும்படியாக நிலையாக எழுந்தருளி இருக்கும்படியான உகந்தருளி நிலமாக இருக்கக்கூடியதான் இந்த தெற்கு திருமலை. அந்த தெற்கு திருமலையினுடைய சிறப்பு பாருங்க, ஒவ்வொரு பாட்டிலையும் பாருங்க, முதல் 2 அடிகள் எம்பெருமானுடைய சிறப்பு, அதுக்கப்புறம் அடுத்த 3-4 அடிகள் அந்த ஊரினுடைய சிறப்பு. இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்கிறார். அப்படி அவதாரத்துக்கு பிற்பட்டாரான நம்போல்வார்கள் இழக்க வேண்டாதபடி இருக்கக்கூடிய தெற்கு திருமலையிலே கனிவளர் வேங்கை நெடுநில மதனில் குறவர்தங் அவனிடை துறந்த மணிவளர் சாரல் மாறிருஞ்சோலை வணங்குதும் வா மடநெஞ்சே. லோகத்தில் பாருங்கோ, நமக்கு ஏதாவது ஒரு நல்லது பார்க்கணும்னா ஒரு ஜோசியர்கிட்ட போகிறோம், நம்ம நட்சத்திரத்தை சொல்கிறோம், இல்லாட்டா நமக்கு நட்சத்திரம் தெரியாமல் போனான்னா நம்முடைய பிறந்த தேதியை சொல்கிறோம், பிறந்த சமயத்தை சொல்கிறோம். அவர் அதெல்லாம் பார்த்து ஏதோ கணக்கு பண்ணி உனக்கு இந்த நாள் நன்னா இருக்குன்னு குறித்து கொடுக்குறார். ஆனால் இந்த மரங்களுக்கெல்லாம் யாராவது மரங்கள் போய் ஒரு ஜோசியனை பார்த்து, அப்பா நான் வேறு விதமாக மாறணும், வெட்டணும், அதுலேருந்து பல விதமான வஸ்துக்கள் உண்டாகணும், அதுக்கு நான் மாறணும்னு நினைக்கிறேன், அதுக்கு ஏதாவது ஒரு நல்ல நாள் பார்த்து கொடுன்னு கேட்க போகிறதா? அந்த மாதிரி யாருமே கிடையாது. அந்த மரங்களுக்கு அந்த ஜோசியம் பண்ணக்கூடிய, ஜோசியம் பார்த்து சொல்லக்கூடியவா யாருமே. அப்படி இருக்கக்கூடிய அந்த ஆச்சரியமாக பறந்திருக்கும்படியான வேங்கை முதலான மரங்கள் எல்லாம் பறந்திருக்கும்படியான அந்த நிலத்திலே அந்த மரம் என்ன பண்ணுறதுன்னா, வருடத்துக்கு ஒரு முறைதான் பூ பூக்கும்படியான காலம், வருஷத்துக்கு ஒரு தடவை தான். அந்த மாதிரி போன வருடம் இந்த சமயத்திலே பூத்தது, இந்த வருடம் இந்த சமயத்திலே பூத்துள்ளது, இது இத்தனை நாட்கள் இத்தனை காலம் என்று கணக்கினை வைத்து முன்னாடி பூத்த காலத்திற்கும் பின்னாடி பூத்த காலத்துக்கும் இடையிலே இருக்கக்கூடிய காலம் ஓராண்டு கழிந்தது என்று கணக்கிடும்படியான சில பேர். அப்படி இந்த வேங்கை மரங்களையும் அதற்கு மேலே அதிலே இருக்கக்கூடிய அந்த ஊரிலே இருக்கக்கூடிய குறவர்கள் அவர்கள் அப்படியே அடிக்கிறா, அதுலேருந்து மணிகள் எல்லாம் உண்டாகிறது. மணிகளை உடைய ஒளி, அந்த மணிகள் சிதறி கிடக்கும்படியான சுற்றுச்சூழல் எங்கே பார்த்தாலும் அப்படியே அந்த மணிகளுடைய ஒளிகளெல்லாம் மணிவளர் சாரல் மாலிரும் சோலை, அப்படியே மணியினுடைய ஒளிகள்லாம் எங்கே பார்த்தாலும் அந்த குறவர்களெல்லாம் பண்ணக்கூடிய காரியங்களையும் அந்த வேங்க மரங்கள் அதை பூக்கிற பூக்கை வச்சு காலத்தை நிர்ணயம் பண்ணுவதும், இப்படிப்பட்ட ஆச்சரியமான அந்த ஊரை நாம் போய் பார்ப்போம் ஐயா, வா வணங்குதும், போய் வணங்கலாம் வா, ஏ மடநெஞ்சே மடப்பயுத்தவுடைய மனஞ்சே வான்னா உடனே கிளம்புறது. கிளம்பின உடனே ஓஹோ, திரிவிக்ரம அவதாரம் பண்ணினதுக்கு காரணம் என்ன? அடியவர்களை காப்பாற்றுவதற்கு, அரியவர்களை அருள் செய்வதற்காக வந்த அவதாரங்கள். அந்த அவதாரத்துக்கு பிற்பட்டாரும் அனுபவிக்கும்படியான அந்த திருவிக்கிரமனே வந்து இருக்கக்கூடிய ஒரு திவ்ய தேசம்தான் அந்த தெற்கு திருமலையாம் அந்த சுந்தரராஜ பெருமாள். ஆகையினாலே அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான்
பண்ணக்கூடிய இன்னொரு ஆச்சரியமான செயல் என்னன்றதை இந்த 4வது பாட்டில் தெரிவிக்கிறார். கீழே வேண்டினவற்றை அருளினதை சொன்னார். இந்த பாட்டில் 4வது பாட்டில் வேண்டாதவற்றையெல்லாம் போக்குதல். நமக்கு வேண்டாதது என்னவோ அதையெல்லாம் போக்கி, நமக்குண்டான பகைமையெல்லாம் போக்கி, நமக்கு நல்லது என்னவோ அதை செய்யும்படியான ஒரு பெருமையை உடையவன்தான் எம்பெருமான். அவன் அனுபவிக்கலாம். என்ன காரணம்னா, நமக்கு வேண்டாதது எத்தனை இருக்கு? வேண்டாதது எத்தனை இருக்கு? 1 2 பலவிதமான இது இருக்கிறது. அப்படி பலவிதமான வேண்டாத விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது, வேண்டாத வஸ்துக்கள் எல்லாம் இருக்கிறது. அவைகளையெல்லாம் நமக்கு தருதல் இல்லாமல், ஆக வேண்டாதவைகள்லாம் என்ன, வேற ஒன்றும் இல்லை, கர்மஜான பக்திகளான வேண்டாதவள் அல்ல. அதனால் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. பிரபத்தின்றது ஒன்றுனால தான் அந்த வேண்டாதவை எல்லாவற்றையும் போக்கி நமக்கு உண்டான பகை என்னன்னா வேற ஒன்றும் இல்லை, இந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆவிதிகைக்கு 5 குவைக்கும் சிற்றின்பம், இந்த சிற்றின்பத்தாலே உண்டாகக்கூடிய பகைமை, அவையெல்லாவற்றையும் போக்கும் விதத்தையும் இந்த 4வது பாட்டினாலே நமக்கு தெரிவிக்கிறார். சூர்மையிலாய பேய்முல சுவைத்து சுடுதர மடுசிலை துறந்து நீர்மையிலாத தாடகை மாள நினைந்தவர் மனங்கொண்ட கோயில் கார்மலி வேங்கை கோங்கலர் புறவில் கடிமலர் குறிஞ்சியின் அருந்தேன் வார்புனல் சூழ்தன் மாலிரும் சோலை வணங்குதும் வாமட நெஞ்சே. ஒரு பூத்தனையானவள் எப்படிப்பட்டவள் என்று சொல்றார் பாருங்க. கொடிய இயல்புடைய பூத்தனையின் கொடிய இயல்பு. சாதாரணமாக எம்பெருமானை பார்த்த உடனே, அவனுடைய அழகை பார்த்த உடனே, அவனுடைய திருமேனியை பார்த்த உடனே அதை கொண்டாடி அவனை எடுத்து வைத்து கொண்டு அவனை லாலனம் பண்ணி அவனை பல்லாண்டு பாடக்கூடிய பாக்கியத்தை நாம் பெறணுமே தவிர, அவன் அழிக்கணும்னு ஒரு எண்ணத்தோடு வந்தாள்னா அவள் எப்படிப்பட்டவள்? சூர்மையில் ஆய பேய்முலை. அந்த கொடுமைதான் அவளுக்கு இயல்பாக உடைய, கொடுமையே வடிவாக உடைய அந்த பூத்தனை வந்தா எடுத்து வச்சுண்டா முளைய சுவைச்சிட்டான். அப்படி முளைய அந்த சஞ்சபானம் பண்ணச்சே அந்த முகத்தை பார்த்தான்னா அந்த முகத்தில் இருக்கக்கூடிய ஒளிக்கற்றை காந்தி, அந்த அழகான தன்மையை பார்த்த உடனே என்ன தோணும்? ஐயோ, இவனையா கொல்லணும்னு நினச்சோம், இவனையா கொல்லணும்னு நினச்சோம் என்று நினைக்க வேண்டிய அந்த பூதனை இரக்கம் கொள்ளாத கொடுமையை உடையவளாக திகழ்ந்தாள். அடாடாடா. இப்போ எம்பெருமானை பார்த்த உடனே கையை கூப்பணும், தலையை சாழ்த்தணும் என்று ஒரு பாக்கியம் ஏற்பட்டதுன்னா அது பாக்கியம். ஆழ்வார் பெரிய திருவந்தாளை என்ன சொல்றார்? நின் தலையை தாழ்த்தி இருகை கூப்பு என்றால் கூப்பாத பாழ்த்த விதி. வேற ஒன்றும் இல்லை, தலையை தாழ்த்தையா. இந்த பின்னாடி ஒரு பாசுரத்தில் வரப்போகிறது, அடுத்த இன்னொரு 2-3 பாசுரம் கழித்து வரப்போகிறது. ராவணனுடைய நிலையை பற்றி சொல்ல போகிறார் ஆழ்வார். ஆகையினாலே அப்படி தலையை தாழ்த்து, இருகை கூப்பு என்னால் தலையை தாழ்த்த மாட்டேன், தலையை தாழ்த்த மாட்டேன், 2 கையை சேர்க்க மாட்டேன். 2த்தையும் பண்ணிவிட்டான்னா அது இதுவாகிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைமை அந்த பூத்தனை குழந்தை எடுத்து வச்சுக்கிட்டே அந்த முகத்தை பார்த்தா இவனுக்கா 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 என்று அவனை விட்டுவிட வேண்டியவள் அப்போ கூட கிரௌரியமாக ஒரு காரியம் பண்ணாளே.
ஒரு இடத்துல சொல்கிறாரு, அவளுக்கு முலையே சுவைக்க முலையிலேருந்து பாலே வரல, எம்பெருமான் காலால் எட்டி வச்சதுனால தான் வந்தது, எட்டி உதைச்சதுனால தான் வந்தது. எங்கள் சுவாமி ராமகிருஷ்ண குணானுபவம்னு ஒரு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார். அதில் ஒரு ஸ்லோகத்தில் கேட்கச்சே, காளியனுக்கு காலால் மிதித்ததுனாலே நல்ல புத்தி வந்ததுன்னு சொன்னாலே, ஏன் அதே மாதிரி பூத்தனைக்கு காலால் மிதித்ததே நல்ல புத்தி வந்திருக்கக்கூடாதா, ஏன் வரலை அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, அவன் பண்ணின பாக்கியம் அவனுக்கு கிடைச்சது, இவள் பண்ணாத அபாக்கியம் இவளுக்கு கிடைக்கல. அதுதான், வேற ஒன்றும் காரணம் இல்லை. இதுதான் ஒரே திருவடியானது ஒருத்தனை காப்பாற்றுறது, ஒருத்தனை கைவிட்டுடுறதுன்னா என்ன காரணம்? நாம் பண்ணின புண்ணிய பலங்கள் நம்ம காப்பாற்றித்து, அவன் பண்ணின பாப்ப பலங்கள் அவனை கைவிட செய்தது. அதான் ரெண்டும் ஒன்று தான், வேற ஒன்றும் இல்லை. வேறு திருவடிகள் மாற்று ஒன்றுமே இல்லை. அந்த மாதிரி அந்த முகத்தை பார்த்தும் கூட இரக்கம் கொள்ளாத கொடுமையுடையான பூத்தனை, அப்படிப்பட்ட பூத்தனையானவள் ஒருத்தி வந்து எம்பெருமானை தொலைக்க முயற்சி செய்தாள். ஆனால் அவளால் பண்ண முடியல. கடைசியில் அவளே விழுந்துட்டான். அடுத்தது பாருங்க, சுடுசரம் அடிசிலை துறந்து நீர் மயிலாத தாடகை மாள நினைந்தவர் மனங்கொண்ட கோயில். எதிரிகள் மேலே நெருப்பை உமிழக்கூடிய ஒரு ஆச்சரியமான காரியத்தை, பகைவர்களை அழிக்கும் ஆற்றலுடைய வில்லிலே தொடுத்து எய்தான். என்ன தாட்டகை மாள, தாட்டகையானவள் வந்து நிற்கிறா. ஆச்சரியமாக ஹோமம் நடந்துட்டு இருக்கு. ஸ்வாஹா இந்திராய ஸ்வாஹா வருணாய ஸ்வாஹா அப்படின்ட்டு ஒவ்வொரு வேத மந்திரத்தையும் சொல்லி அந்த வேதத்துக்கு உண்டான ஆகுதிகளெல்லாம் கொடுத்து அதுக்கு உண்டான இதெல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான். அப்படி பண்ணி கொண்டிருக்கும்படியான சமயத்தில் மேலேருந்து அப்படியே ரத்தத்தை அப்படியே கொட்டுறான். இந்த ரத்தத்தை கொட்டின உடனே இந்த ஹோமமானது கெட்டு போடுது. மறுபடியும் என்ன பண்ணணும்? அது மொத்தத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு தொடச்சி இது பண்ணி மறுபடியும் புண்ணியாவாஜனம் பண்ணி மறுபடியும் இது பண்ணி மறுபடியும் அக்னி பிரதிஷ்டை பண்ணி மறுபடியும் முதல்லேருந்து ஆரம்பிச்சு. இந்த தெலுங்கு தேசத்தில் ஒரு கதை சொல்லுவாள், நெல்லூர் பிராந்தியத்தில் நடந்ததுன்னு சொல்லுவாள். ஒருத்தர் ராமாயண உபன்யாசம் ஆரம்பித்தாராம், சொல்லிகிட்டே இருந்தார். ஒரு 10 நிமிஷம் சொல்லியிருப்பார். உடனே ஒருத்தர் அங்கேருந்து வந்தாராம், அந்த ஏற்பாட்டு பண்ணவர், சுவாமி பெரிய ரெட்டியார் வந்திருக்கார், அதனால் முதல்லேருந்து ஆரம்பிங்கன்னு அப்படின்னாராம். சரி, இன்னும் முதல்ல மறுபடியும் ஆரம்பித்தார். ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் கழிச்சு பெத்த ரெட்டி வச்சார். அப்போ ஒரு பெரியதான், இப்போ 2 பெரிய பெத்த ரெட்டிக்கார் வச்சார். அதனால் அவளுக்கோசரம் முதல்லேருந்து ஆரம்பி. அப்புறம் கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு இன்னொரு பார்த்தார். இந்த மாதிரி எல்லோரும் வந்த பிற்பாடே ஆரம்பிக்கிறேன். அந்த மாதிரி எவன் பெரியவன் அவனுக்கு மேலே அவன் பெரியவன், அவனுக்கு மேலே அவன் பெரியவன், இந்த மாதிரி மறுபடியும் ஆரம்பிச்சுட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் இது. இந்த தாடகை சுபாகு மாரீச்சன் இவா பண்ணுற இம்சையினாலே எத்தனை தடவை ஹோமம் ஆரம்பிக்கிறது, எத்தனை தடவை அதை மறுபடியும் சுத்தம் பண்ணுறது, மறுபடியும் என்னத்தை அக்னி பரீட்சை பண்ணுறது, மறுபடியும் இப்படியே பண்ணியிருக்கும்படியான சமயத்திலே அங்கேருந்து விஸ்வாமித்திர யாக சம்ரக்ஷணத்துக்காக 2 பேரையும் அண்ணனும் தம்பியும் அழைச்சின்னு வந்தார். அழைச்சின்னு வந்து நீர்மையில்லாத தாட்டகை, உனக்கு நீர்மைன்றதே இல்லையே, இறக்க குணம்ன்றதே இல்லையே, இந்த அறிஞர் பெருமக்களான முனிசிரேஷ்டர்களை பார்த்து அவர்களை வணங்கி அவர்களுடைய அருளை பெற்று வாழ வேண்டிய நீ இப்படி பண்ணுறையே நீர்மையில்லாத தாட்டகை மாட. முதல்ல பயந்தான். ஐயோ, பெண்வதமா பெண் கொலை ஆயிற்று அப்படின்னு நினைஞ்சான். நீ என்ன சொன்னாய்? நீ எதை நியமித்தாலும் நான் பண்ணுறேன்னு நீ சொல்லிட்டியோ இல்லையோ எனக்கு? யார்? ராமனை பார்த்து சொல்கிறார் விஸ்வாமித்திரர். நீ என்ன நியமிக்கிறியோ அது எதையாக இருந்தாலும் நான் பண்ணுறேன்.
எழுப்பினாய், என தூக்கத்திலேருந்து எழுப்பினாய். கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவியம் தெய்வமான்னிக்கம்னு சொன்னாய். எழுப்பினாய். நான் இங்கே எங்கள் அனுஷ்டானங்கள்லாம் பண்ணிட்டேன். அப்பா நான் வந்த காரியம் என்னன்றதை சொல்கிறேன்னா, நீ என்ன சொல்கிறியோ அதை பண்ணுறேன்னு சொல்லிட்டியோ இல்லையோ, நான் சொல்கிறது இதுக்கு பண்ணு, யோசனை பண்ணாதே. பெண் கொலை என்று அதை பின்வாங்காமல் நீதான் மொத்த பேரையும் காப்பாற்றக்கூடியவன், காக்கப்பட வேண்டிய பொருள்களுக்கெல்லாம் உறுதியான தன்மையை உண்டாக்கக்கூடியவன் நீதான். ஆகையினாலே இவள் அழிக்க வேண்டியவள், இவளை அழித்தே தீரணும் என்றாலும் சொல்கிறேன், பண்ணு பண்ணு அதை சொல்லு. அப்படியே எம்பெருமான் உடனே அவள் மேலே பானத்தை பிரயோகம் பண்ணினா போய் தொலைஞ்சா, போயிட்டா. ஐயோ, அப்படிப்பட்ட அந்த ராமபிரானே இப்போ என்ன பண்ணிட்டான் தெரியுமோ இல்லையோ? ஐயோ, ராமாவதார காலத்திலே தாட்டகையை அழித்து நாம் எல்லாம் பண்ணினோம். ஆனால் பின்னாடி இருக்கவெல்லாம் இந்த நம்ம சேவிக்க முடியாமல் போயிடுமேன்ற குறையில்லாதபடிக்கு பிற்காலத்திலே இருக்கக்கூடிய நம்போல்வாரையும் காப்பாற்றுவதற்காக இந்த பொருத்தமான இந்த தெற்கு திருமலையாம் திருமாலிருஞ்சோலையை வந்து எழுந்தருளி இருக்கின்றான். அந்த ஊர் எப்படி இருக்கு பாருங்கோ. கார்மலி வேங்கை கோங்கலர் புறவில் கடிமலர் குறிஞ்சி இன்னருந்தேன் வார்புனல் சோழ்தன் மாலிரும் சோலை வணங்குதும் மாமடனஞ்சே. மேகமண்டலத்தளவும் ஓங்கி இருக்கும்படியான வேங்க மரங்கள், அந்த நீல வேங்ககள்னு அது நீல கலரோடு இருக்கக்கூடிய நீல வேங்ககள். கோங்கமும் அந்த பூக்கள் எல்லாம் மலர்ந்திருக்கும்படியான மலைப்பரப்பிலே எங்கே பார்த்தாலும் நறுமணம் பெறுகின்றது. குறிஞ்சி மலர்களிலே நல்ல தேன் ஓடுகின்றது. அப்படி இருக்கக்கூடிய ஆச்சரியமான அந்த இடத்திலே களைப்பை அதை பார்த்த உடனே நம்முடைய களைப்பெல்லாம் போயிடலாம். அந்த களைப்பை போக்கும்படியான திருமலையை நாம் அனுபவிக்கலாம். வா வடநெஞ்சே வா அப்படின்னா உடனே கிளம்பிடுத்து. கிளம்பிய உடனே அடுத்த பாட்டில் 4வது பாட்டில் பெண்களாக வந்து பூத்தனையாக வந்து தாட்டகையாக வந்து எம்பெருமானை அழிக்க வந்தவர்களை அழித்த விதத்தை சொன்னார். இந்த பாட்டில் 5வது பாட்டில் ஆண் பகைவனாக வந்து ஆண்களாக பகைவனாக வந்து எம்பெருமானை அழிக்க வந்தவர்களை எப்படி அழிக்கார் என்பது 5வது பாட்டில் சொல்கிறார். வணங்கலிலரக்கண் செருக்களத்தவிய மணிமுடி ஒருபதும் புரள அணங்கெழுந்த வந்தன் கவந்தம் நின்றாட அமர் செய்த அடிகள் தம் கோயில் பிணங்களின் நெடிவை நுதிமுகங்கிழிப்ப பிரதம் வந்திழிதர பெருந்தேன் மணங்கமழ் சாரல் மாலிரும் சோலை வணங்குதும் வா மடநெஞ்சே. கிழதான் சொன்னேன். அடுத்த பாட்டு வணங்கலில் அரக்கன் செருக்களத்து அவிய மணிமுடி ஒருபதும் புரள அணங்கெழுந்த வந்தன் கபந்தம் நின்றாட அவர் செய்த அடிகள் தம் கோயில். உபதேசம் பண்ணுறா மண்டோதரி. இவ்வளவு அடிபட்டுண்டு வந்திருக்கியே, எல்லாத்துக்கும் காரணம் என்ன? அன்றைக்கே சபையில் சொன்னானே, விபீஷணன் சொன்னானே, அவனுடைய வார்த்தையை கேட்டு கொண்டு போய் பிராட்டியை ஒப்படைச்சிருந்தா ஒரு கஷ்டம் வந்திருக்காதே நமக்கு. இப்படி பண்ணிட்டியே, முதல்ல கொண்டு போய் பிராட்டியை ஒப்படைச்சுடும், உன்னையும் காப்பாற்றிக்கோன்னு சொல்கிறான். அவனிடத்துல போய் ஒன்றுமே பண்ண வேணாம். ஒரு தடவை அவனுக்கு ஏற்கனவே உனக்கு உபதேசம் பண்ணியிருக்கா. மித்திர ஔபயிகம் கர்த்தும் ராமகா ஸ்தானம் பரிப்சதா, ஏற்கனவே உபதேசம் பண்ணியிருக்கா. நீ ஒன்றும் அவனோட சரணாகதி பண்ணி அவன் காலை பிடிச்சிக்க வேண்டாம்பா. நான் உன்னோடு ஷேக்கன் கொடுக்குறேன், கையை குலுக்கிறேன், உனக்கு நானும் நாம் 2 பேரும் நண்பனாக இருக்கலாம்னு இப்படி கையை காட்டும்படியான காரியத்தை பண்ணாலே போரும்னு சொல்லிருக்காள் இல்லையோ. அதனால் போ, கையை கொடு, என்னால் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிடு, விட்டுடுவான். அப்படின்னா அவன் சொல்கிறான்,
திஜாபஜ்யமப்பேவம் பஜ்யேயமப்பேவம் நனமேயந்து கஷ்யஜத்து நனமேயம். எப்பொழுது நான் வணங்க மாட்டேன். அப்படியே தமிழாக்கினார். யார் இவர்? திருமங்கையாழ்வார். வணங்கலில் அரக்கன், வணங்கலில் வணக்கமே இல்லாத அரக்கன். வணக்கம் தலையை குனிய மாட்டோம். இப்படிதான் எதுக்குமே குனிய மாட்டோம். அப்படி நனமே என்னை இரண்டாக பிளந்த போதிலும் வணங்க மாட்டேன். வணங்கலில் அரக்கன் செருக்களத்து அவியா. அந்த செருக்கு நான் தான், இவன் சாதாரண மனுஷன் என்று நினைத்து கொண்டிருக்கும்படியான அவனுடைய அந்த ராவணனை போர்க்களத்தில் அழியும்படியாக செய்துட்டான். அப்படி அழியும்படியாக செய்திருக்கும்படியான சந்தர்ப்பத்திலே அவனுக்கு தேவர்களுடைய வரங்களாலே வந்திருந்த ஆச்சரியமான ரத்னங்களாலே இழைக்கப்பட்ட முடிகள், அந்த 10 தலைகள், நல்ல முடிகளாலே சேர்ந்திருந்த தலைகள், 10 தலைகளும் அப்படியே வெட்டி வீழ்த்துப்பட அப்படியே துடிக்க எல்லாம் அணங்கலில் அரக்கன் செருக்கள தவிய மணிமுடி ஒரு பதும், இந்த 10 புரளா. அது எப்படி இருந்ததுன்னா, ஒரு தெய்வம் சாதாரணமாக லோகத்தில் கூட சொல்லுவா, அவளுக்கு பெருமாள் வந்துட்டார் அப்படின்னு சொல்லுவாள் இல்லையா. அந்த மாதிரி தெய்வம் ஏற ஆவேசம் வந்தார், தெய்வம் மேலே ஏறிவிட்டோன்னா ஆவேசம் வந்தார் போலே அவனுடைய உடம்பு பாருங்க, தலையெல்லாம் கீழே விழுந்துடுச்சு, அப்படியே நின்றபடியே ஆடின்னு இருக்கு. அந்த நினைப்பினாலேயே வீரத்தினுடைய பெருமிதம் உண்டாக்கப்பட்டு அதனாலே போரிட்டான். அவனை பார்த்தவொடனே அப்பா இப்போ கூட இந்த 10 தலையும் கீழே விழுந்த போது கூட சண்டை போடுறானே, என்ன ஆளியா எம்பெருமான் போர் பண்ணினான் அவனோட சண்டை. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான், அந்த ராமபிரானானவன் கீழ்ப்பாசுரத்தில் பெண்களாக வந்த விரோதிகளை சொன்னார். இங்கே ஆணாக வந்த விரோதியாகிற ராவணனை தொலைத்து, சரி அத்தோடு முடிஞ்சு போயிடுதா, அந்த ராமாவதாரத்திலே அவனை அழித்த அந்த ஒரு திவ்ய சேவையோடு நாம் எங்கேயாவது போய் இருக்கணுமே என்று அங்கேருந்து நேரம் வந்து இங்கே வந்துட்டான். எங்கே? தெற்கு திருமலையாம் திருமாலிருஞ்சோலைக்கு வந்து எம்பெருமான் விரும்பி இருக்கக்கூடிய இடம். அங்கே எப்படி இருக்கு, அந்த ஊர் எப்படி இருக்குப்பா? பிணங்களில் நெடுவே நுதிமுகம் கிழிப்ப பிரதம் வந்திழிதர பெருந்தேன் மணங்கமள் சாரல் மாலிரும் சோலை வணங்குதும் வா மடனெஞ்சே. அப்படியே ஒன்றோடொன்று பிணைந்து கொண்டு உயரமாக வளர்ந்திருக்கும்படியான மூங்கில்கள். அந்த மூங்கில்கள்லாம் என்ன பண்ணுறதுன்னா, மலை குகையிலே கட்டப்பட்டிருக்கும்படியான தேன் கூடுகள் வரைக்கும் வளர்ந்துருக்கு. அது என்ன பண்ணுறது, எப்படியே காற்றுல அசையிறது. காற்றில் அது இருந்தால் மூங்கில்ல இந்த கணுன்ற இடத்துல அப்படி நீட்டா அதுலேருந்து ஒரு காம்பு மேலே வளர்ந்துருக்கும். அந்த மாதிரி இப்படி அது என்ன இப்படி காற்றுல அசைச்ச அந்த தேன் கூட்டில் போய் இந்த காம்பு பட்டு கொடுத்து அப்படி பட்ட உடனே அதுலேருந்து அப்படியே தேனை அப்படியே அங்கே தேன் இது வருது. அங்கே பாருங்கோ, உள்ளுக்குள்ள அந்த தேனை பருகக்கூடிய வண்டுகளாக தும்பின்னு பேருடையது ஒன்று, நிமிருன்னு பேருடையது ஒன்று, சுரும்புன்னு பேர் வண்டு, இப்படிப்பட்ட 4 வகையான ஈக்களும் அந்த கூட்டிலேருந்து கீழே இறங்கிறது. அந்த தேனுடைய நறுமணம் எங்கே பார்த்தாலும் பரவுகின்றது. அப்படி சுற்றுச்சூழல் எல்லாம் தேனுடைய நறுமணம் பரவும்படியான அந்த இடத்துக்கு போய் அங்கே நமக்காக எழுந்தருளி இருக்கிற எம்பெருமானை பார்க்கலாம். வா வா வான்னு கூப்பிடுறார். உடனே அங்கேருந்து கிளம்புறது. அப்போ உடனே மறுபடியும் ராமாவதாரம் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் கிருஷ்ணாவதார வைபவத்தை 6வது பாசுரத்தினாலே தெரிவிக்கிறார். விடங்கலந்தமந்து அரவணை துயின்று விளங்கனை கிழங்கன்று விசிறி குடங்கலந்தாடி குரவமன் கூத்தயம் அடிகள் தம் கோயில்.
தடங்கடல் முகந்து விசும்பிடைப் பிளிர தடவரை களிரென்று முனிந்து மடங்கள் நின்னதிரும் மாலிரும் சோலை வணங்குதும் வாமட நெஞ்சே. விடங்கலந்த அமர்ந்து விஷத்தை கலந்த முன் மது கைட்டபர்கள் முதலான உகவாதவர் மேலே எம்பெருமான் விஷத்தை கக்கும்படியான சுபாவத்தை உடையவனாய், எம்பெருமான் எப்பொழுதும் விடாது தன்னை தழுவியிருக்கும்படியாக அந்த திருவனந்தாழ்வான் மேலே கண் வளர்ந்தருளி படுத்துட்டுருக்கான். ஆச்சரியமாக படுத்துட்டுருக்கான். அங்கே நின்றும் அங்கேருந்து கிளம்பி வரான். ஹியாகதோ மதுராம்புரிம் ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீராரண்டவ நிகேதனஹா நாகபரியங்க முத்ஸ்ருத்ய ஹியாகதோ மதுராம்புரியும் என்று சொல்லும்படியான ஆச்சரியமான பிரமாண ஸ்லோகத்தின்படி ஏஷகா, இன்னைக்கு இல்லை நேற்று இல்லை என்னைக்குன்னு காலமே தெரியாது. ஆழ்வாரை கேட்குறாரு இல்லையோ, அப்பா நீ உன்னுடைய மனசுக்கு எம்பெருமான் என்னைக்கு வந்தான் யார்? திருமங்கையாழ்வார். என்னைக்கு வந்தான்? வந்த நாள் வந்தென் நெஞ்சிடம் கொண்டான். வந்த நாள் எந்த நாள்னு எனக்கு தெரியாது. எம்பெருமான் உள்ளுக்குள்ள சேர்ந்த நாள் என்னைக்குன்னு எனக்கு என்ன தெரியும்? எனக்கு தெரியாது. சரி, ஒன்றை விட்டு போவனான மற்றோர் நெஞ்சறியான். இன்னொரு இடத்துக்கு அவன் போகவே மாட்டான். என்னுடைய நெஞ்சத்துக்கு வந்த பிற்பாடு இந்த இடத்த விட்டு இன்னொரு இடம் என்னையா இது? ஆழ்வார் சொல்கிறாரோ இல்லையோ, எத்தனை இடம் இருக்கு, அத்தனை இடத்தையும் மொத்தத்தையும் பூன்னு துப்புறாராம் மொத்தத்தையும். ஆகையினாலே அப்படிப்பட்ட வைகுந்தம், திருப்பார்க்கடல் முதலான எல்லாத்தையும் துப்பிட்டு ஆழ்வாருடைய ஹிருதய புண்டரீகந்தான் தனக்கு உயர்ந்தது என்று தெரிவிக்கிறாரே பெரிய திருவந்தாதியிலே நம்மாழ்வார். அதுபோலே இந்த இடத்துலையும் கூட எம்பெருமான் என்ன பண்ணுறான்? ஆச்சரியமாக திருவனந்தாழ்வான் மேலே படுத்துண்டு அங்கேருந்து பார்க்குறான். சரி, மதுரைக்கு போகலான்ட்டு கண்ணனாய் வந்து அவதரிக்கிறான். அவதரித்த உடனே அங்கேருந்து மறுபடியும் நந்தகோபுர யசோதை என்ற போகிறான். குழந்தையாக இருக்கான். அப்போ மாமா பலவிதமான இடைஞ்சல்கள்லாம் பண்ணிகிட்டே இருக்கார். அதில் சரி ஒன்றா அனுப்பிக்கிறோம், இவனை ஒன்றும் தொலைக்க முடியலை. ஒரே சமயத்தில் ரெண்டாக அனுப்பிச்சா நமக்கு எப்போவுமே பாக்கியம் கிடைக்கும்னு நினச்சிருந்தான். சாதாரண பாருங்கோ, ஒன்றுன்னா ஜன்மம்னு போட்டிருக்கும், ரெண்டுன்னா லாபம்னு போட்டிருக்கும். இதெல்லாம் இந்த தாராபலன் பார்க்கச்சே 3ன்னா பகைன்னு போட்டிருக்கும். இப்படி இருக்கும். அந்த மாதிரி பார்க்கச்சே 2 அனுப்பிச்சா நமக்கு லாபம் கிடைக்கும்னு நினச்சுட்டான். இப்போ 1 அனுப்பிச்சான்னா உனக்கு ஜென்மம் கிடைக்கிறது. ஆனால் அப்போ 2 அனுப்பிச்சான்னா ஏக சமயத்தில் 2 அனுப்பிச்சானா லாபம் கிடைக்கும் போதுமோ 2 அனுப்பினியா ஏதோ மந்திரி சொல்லியிருக்கலாம், இல்லை அவனுக்கே எம்பெருமான் உள்ளுக்குள்ளே தூண்டியிருக்கலாம். ஏதோ ஆச்சு அனுப்பிச்சுட்டான். ஒரு விளாம்பழத்தையும் ஒரு சிறு கன்றையும் எடுத்துட்டு வரான். 2 ஏக காலத்தில் வருது. பார்த்தான், எம்பெருமான் பார்த்தான். அந்த கண்ணை பார்த்த உடனே அந்த ஊர் கண்ணு இல்லைன்னு தீர்மானம் பண்ணிட்டான். அந்த ஊர் கண்ணு இல்லை. என்ன காரணம்னா அந்த ஊரில் இருக்கிற கண்ணு மொத்தம் தலை வணங்கி இருக்குமே தவிர என்றைக்குமே தலை நிமிர்ந்து இருக்கக்கூடிய கண்ணே கிடையாதான். அங்கே நந்தகோபருடைய பவனத்திலே எல்லாம் அந்த ஊரில் இருக்கிற கண்ணு மொத்தம் தலை தாழ்த்தின கன்றுகள் தான். என்னென்ன எம்பெருமானுக்கு வணக்கம் தெரியும். ஆனால் இது எப்படி வந்தது? இது எங்கேருந்து வந்தது? அகங்காரமுடைய கம்சனுடைய கிரகத்திலேருந்து வந்ததால் அகங்காரத்துக்கு தகுந்த மாதிரி இது என்ன இப்படி வந்தது, இப்படி வந்தது. பார்த்தா ஆடாடாடாடா மாமா அனுப்பிச்சி வச்சிருக்கார். உடனே பார்த்தான்னா பக்கத்தில் ஒரு கிழங்காய் பார்த்தான். உடனே பார்த்தா சரி, ஒன்றுத்தோடு ஒன்று ஆண்டாள் கன்று குணிலாயிருந்தாய் கடல் போத்தி நழுலியும் அந்த மாதிரி அந்த விளாம்பழத்துக்காக சிறு கன்றை எடுத்தா அது மேலே எடுத்து வீச்சினா. ஒன்றுத்துக்கு ஒன்று இதுவும் அதுவும் ஒன்று. இதோட அத்தோடு மோதித்து 2 அவ்வளோதான் தீர்ந்து போச்சு.
ரெண்டும் முடிஞ்சு போச்சு. உடனே கைகளிலே குடங்களை எடுத்துக்கொண்டு, குடங்கள்னா அந்த குடங்கள் பாருங்க, குடங்கள் பூர்த்தியாக பால், அந்த பாலை பூர்த்தியாக குடம் பூர்த்தியாக இருக்குது. அந்த நிறை குடம் தழும்பாது. ஆனால் ஒரு குடம் இல்லை, ஒன்று இல்லை, ரெண்டு இல்லை, சில சமயத்தில் ரிஷிகள் சொல்கிறா 7 குடம்ன்றா, 10 குடம்ன்றா, எத்தனையோ விதமான கணக்கெலாம் சொல்கிறா. அத்தனை குடத்தையும் ஒரு பொட்டு பால் கீழே விழாதபடிக்கு ஆடுறான். அப்படி குடங்களை வைத்து கூத்தாடினான். அப்புறம் குறவை கூத்து ராசக்கிரீடை என்கிற பண்ணி இப்படி எல்லாருடைய உள்ளத்தையும் கொள்ளை கொள்ளும்படியான செயல்களை எல்லாம் செய்த கண்ணன் பெருமான். நான் கண்ணனாக இருக்குச்சே அந்த காலத்தில் எல்லாரும் பார்த்தா அப்புறம் யாருமே பார்க்காம போயிட்டு போகிறோம் என்ற குறையில்லாதபடிக்கு அந்த கண்ணனே தெற்கு திறமலையாக இருக்கக்கூடிய இந்த திருமாலிருஞ்சோலையிலே பரம பிரீத்தியோடு வந்து அமர்ந்திருக்கிறான். அந்த ஊர் எப்படி இருக்கு? தடங்கடல் முகந்து விசிம்பிடை பிழிற தடவரை களிரென்று முனிந்து மடங்கள் நின்றதிரும் மாலிரும் சோலை வணங்குதும் வாமட நெஞ்சே. கடலிலே மணலே எஞ்சி இருக்கும்படியாக நீர் முழுதையும் மேகங்கள் முகந்து கொண்டு வரணும். அதிலே வானத்திலே ஏறி ஒரே கண்ணங்கரேல்னு அண்டாள் சொல்கிறாங்க 4வது பாட்டில். அதே மாதிரி மொத்தத்தையும் ஆழிமழை கண்ணா முகந்து கொடு ஆர்த்து ஏறி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்துன்னு சொன்னாலே அந்த மாதிரி அப்படியே எங்கே பார்த்தாலும் மேகங்கள் சூழ்ந்து வானத்திலே உள்ளே இருக்க, அங்கேருந்து உள்ளுக்குள்ளே அதனுடைய முழக்கங்கள், அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வானத்திலே இருக்கக்கூடிய நீர் மேகங்களாலே ஏற்படக்கூடிய முழக்கங்கள், அந்த முழக்கத்தை கேட்ட உடனே சிங்கங்கள் எல்லாம் மலையில் வாழக்கூடிய யானைகளுடைய பிளிரல்னு நினச்சுண்டுட்டு அப்படியே ஓஹோ நாம் இருக்கிற இடத்துல இன்னொருத்தர் கூட பிளிரதா அப்படின்னு சீறி அதிரும்படியான ஆச்சரியமான மலை. ஆக பாருங்க, சிம்மமும் இருக்குது, யானைகளும் இருக்குது. அப்படிப்பட்ட ஆச்சரியமான மலையோடு கூடியிருக்கிற அந்த எம்பெருமான சேவிக்கலாம் வா வான்றா உடனே கிளம்பி ஓடி வருது அந்த மனசு. உடனே அதை பார்த்த உடனே அப்பா, நான் எத்தனையோ காரியங்கள் எல்லாருக்கும் அடியவர்களுக்காக பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ பண்ணுற ஒவ்வொரு பூத்தனையிலேருந்து ஆரம்பித்து கீழே பண்ணின அந்த கண்ணு கொண்டு விளங்கனி எறிந்த கதை வரைக்கும் பார்த்தா எல்லாம் அடியவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிற ஆபத்தை தொலைத்தது தான். ஆனால் தமையனுக்காக ஒரு காரியமும் பண்ணதே இல்லை. அவனுக்காக செய்யப்பட்ட ஒரு ஆச்சரியமான காரியத்தினுடைய வைபவத்தை இந்த 7வது பாட்டிலே ஆழ்வார் பேசி சந்தோஷப்படுகின்றார். தேனுகனாவி போயுக வெங்கோரு செழுந்திரள் பனங்கனி புதிர தானுகந்தெறிந்த தடங்கடல் வண்ணர் எண்ணி முனிடங்கொண்ட கோயில் வானகச்சோலை மரதகச்சாயல் மாமணி கல்லதர் நிறைந்து மானுகர் சாரல் மாலிரும் சோலை வணங்குதும் வா மடனெஞ்சே. அந்த தேனுகன் ஒரு அசுரன், அவன் ஒன்றும் இல்லை, பனங்கனி ஒன்று வச்சுட்டு இருந்தான். அவர் பனம்பழம். அதை பார்த்த உடனே பலராமனுக்கு அது ஒரு எண்ணத்தை தோணிதப்பா, எனக்கு வேணும், கேட்டால் கொடுப்பனா. உடனே என்ன பண்ணான், அவனுடைய உசிரே போகிற மாதிரி பண்ணிவிட்டான். அந்த பழுத்து கிடந்த பனம்பழங்கள் எல்லாம்படியாக அப்படியே உதிரும்படியாக செய்து தேனுகனாகி போயுகவெம்போல் செழுந்திரள் பனங்கனி உதிர அப்படியே மொத்த பனங்கனிகள்லாம் அப்படியே உதிரும்படியாக செய்துட்டான். அவ்வளோதான் தேனுகன். அவன் ஒழிஞ்சான். அந்த மரத்தோடு கூடியவனாக இருந்து அவனையே தொலைத்து அந்த பனங்கனிகளை எல்லாவற்றையும் ஒழியும்படியாக செய்தான்.
அப்படிப்பட்டவன் எப்படிப்பட்டவன்? அடியார்களுடைய பகைவர்களை அழிப்பதே தனக்கு சுபாவமாக கொண்டவன். அப்படி அந்த அடியார்களுக்காக பகைவர்களை அழிக்கக்கூடிய சுபாவத்தோடு கூடியவன். அவனை பார்த்த உடனே நமக்கு இருக்கிற இந்த சோர்வெல்லாம் களைப்பெல்லாம் போயிடும். யார்? எம்பெருமானை பார்த்த உடனே யுவாத் சாத் சாது யுவாத்யாயகா ஆசிஷ்டோ திருடிஷ்டோ பலிஷ்டா இன்னும் உபனிஷத்துலாம் சொல்கிறது பாருங்க. அந்த மாதிரி அவ்வளவு சமமாக இருக்கும். போய் எம்பெருமான் திருமுன்பே நின்ற உடனே நாமே எப்படி கைங்கரியம் பண்ணுறோம், எப்படி கைங்கரியம் பண்ணுறோம்னு சொல்ல முடியாதபடிக்கு இருக்கும். இந்த பாசுரத்தை சொல்லச்சேலாம் எங்கள் சுவாமி திருப்பதி சுவாமி திருப்பதி சுவாமியும் சொல்லியிருக்கார், தாத்தாவும் சொல்லியிருக்கார். அதாவது திருவேங்கட மலையில் மிக பிரசித்தராக எழுந்தருள் இருந்த ஒரு பெரியஜியர் சுவாமி சாது சுவாமி என்று திருநாமத்தோடையே எழுந்தார். பல காலம் 80 திருநட்சத்திரத்துக்கு மேலாகவே எழுந்தருள் இருந்தார். அவரை தாத்தாவும் கேட்டிருக்கார். தாத்தா இவ்வளோ உடம்பு ரொம்ப சாதாரணமான தேகம், அப்படி இருக்கச்சே இப்படிப்பட்ட தேகத்தோடு தேவரையாலே அந்த வெள்ளிக்கிழமை திருமஞ்சனத்துக்கு கைங்கரியங்கள் எல்லாம் பண்ண முடியறதா அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கு அவர் சொன்னார், மடத்திலேருந்து போகச்சே ஒன்று தான் போவேன், அந்த குலசேகரப்படியை தாண்டின உடனே அந்த சக்தி எங்கேருந்து வருதுன்றதே எனக்கு தெரியாது. அவ்வளோதான், சரன்னு எடுத்து 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 கொடுக்க 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 அது எப்படி பண்ணினேன்றது எனக்கு தெரியாது. மறுபடியும் திரும்பி வரைச்சே தான் எனக்கு சோறு. ஆக அந்த கைங்கரியம் பண்ணச்சே அவன் அந்த சாதாரணமாக இப்போ ஒருத்தருக்கு சக்தி குறைஞ்சதுன்னா உடனே என்ன பண்ணுறான்? சக்தி கொடு அப்படின்றான். கேட்குறாள் இல்லையோ, அது மாதிரி சக்தி கொடுன்ற மாதிரி அது அதுக்கு ஒரு சலனி ஏற்றுறான், அது பண்ணுறான். அந்த மாதிரி இந்த இடத்துல பாருங்க, இவன் தேனுகனாவி போய் அடியார்களுடைய பகைவர்களை எல்லாவற்றையும் போக்குவதற்காக எம்பெருமான் என்ன பண்ணுறான்? அப்பா நாம் இந்த இடத்துல இருந்தால் நன்னா இருக்கும், அத்தனை அடியார்களுடைய பகைவர்களையும் போக்கலாம்னு திருமாலிருஞ்சோலைக்கு வந்து தங்கிவிட்டான். அங்கே எப்படி இருக்கு ஊர், எப்படி இருக்கு பாருங்க. வானகச்சோலை மரதகச்சாயல் மாமணி கல்லதர் நிறைந்து மானுகர் சாரல் மாலிருஞ்சோலை வணங்குதும் வா வனரஞ்சி. மரகதத்தினுடைய ஒளியை ஒப்பாக சொல்லக்கூடிய ஆச்சரியமான வான்வெளியும், அதற்கு மேலே ஓங்கி வளர்ந்த சோலைகள், அந்த சோலைகளின் உள்ளுக்குள்ளே நல்ல நீலை பாறைகளிலாலே உண்டான வளப்பமான விஷயங்களும், அதிலே நுழைந்து செல்லக்கூடிய மான்களும், அங்குள்ள தேன்களை பருகும்படியான சுற்றுப்புற சூழல்கள் எல்லாம் கூடியிருக்க பாருங்க. என்ன ஆச்சரியமான இடம் பாருங்க. மரகதத்தினுடைய ஒளியா, மரகதத்தின் ஒலி, அது எப்படி அந்த ஒலியானது வான்வழியும் ஓங்கி வளர்ந்திருக்கும்படியான சோலைகள், அதிலே நீலப்பாறைகள், அதிலே நுழைந்து செல்லக்கூடிய மான்கள், அதிலே ஆச்சரியமான தேன் பருகும்படியான வண்டுகள், எவ்வளவு எவ்வளவு இப்படிப்பட்ட ஆச்சரியமான அந்த இடத்தை பார்ப்பதற்கு நாம் சொல்லலாம், வா மடனெஞ்சே வான்னா உடனே கிளம்புறது, ஆழ்வாரோடு கிளம்புறது. கிளம்பின உடனே தேனுகனாசுரன் ஆயிடுத்து. உடனே அடுத்த பாசுரத்தில் கேசி என்று குதிரை வடிவாக வந்தவனை தொலைத்த வைபவத்தை சொல்லி அவன் இங்கே எழுந்தருளி இருக்கின்றான், அவனும் இங்கே எழுந்தருளி இருக்கின்றான், வா அவனை அனுபவிக்கலாம்னு 8வது பாட்டிலே புதமிகி விசும்பில் புனரி சென்னவ பொருகடல் அரவணை துயின்று பதமிகு பரியின் மிகுசினம் தவிர்த்த பனிமுகில் வண்ணர் தம் கோயில் கதமிகு சினத்த கடதடக் களிற்றின் கவுள் வழி களிவண்டு பருக மதமிகு சாரல் மாலிரும் சோலை வணங்குதும் வாமட நெஞ்சே.
புதமிகு விசும்பில் அம்புதம் அற்புதம் அம்புதம் அது புதம்னு குறைஞ்சிருக்கு. இந்த மேகங்கள் எல்லாம் எதுவரைக்கும் அப்படியே வானத்தை ஒன்றோடு ஒன்று அப்படியே நெருங்கி இருக்கக்கூடியது. மேகங்கள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று அப்படியே நெருங்கிய வானத்தோடு ஒன்றோடு ஒன்று நெருக்கி அந்த அலைகள் எல்லாம் தொடுமாறும் அவைகள் தமக்குள்ளே மோதிக்கொள்ளும்படியான ஆச்சரியமான திருப்பார்கடல். திருப்பார்கடலில் பாருங்க எப்படி இருக்கு, அலைகள்லாம் மோதிக்கிறது, அது வானத்து வரைக்கும் எகிரும்படியாக. அப்படிப்பட்ட அந்த திருப்பார்கடலிலே திருவனந்தாழ்வான் மேலே எம்பெருமான் கண் வளர்ந்தருளுகிறான். அங்கேருந்து அவன் கண்ணனாக வந்து அவதரிக்கிறான். அவதரித்து அப்படியே அவன் ஒவ்வொரு செயல்களாக பண்ணின்றிருக்கும்படியான சமயத்திலே ஒருத்தன் குதிரையினுடைய ரூபத்திலே இதுவரைக்கும் பசுவை பார்த்துருக்கான், எருமையை பார்த்துருக்கான், ஆடுகளை பார்த்துருக்கான். இதுவரைக்கும் குதிரைன்றதையே பார்த்ததாக இல்லாமல் அப்படிப்பட்ட அந்த குதிரையை பார்த்த உடனே என்ன பண்ணான், அடடா இதுன்னு புதுசாக இருக்கேன்னுட்டு அந்த குதிரையை அப்படி கையை விட்டா அது என்ன பண்ணுறது, உள்ளுக்குள்ளே இழுத்துட்டு போடுது. அப்படியே உள்ளுக்குள்ளே போய் அங்கே உள்ளுக்குள்ளே இருக்கிற அசுரனை தொலைத்து அவ்வளோதான் அப்படியே கிழிச்சுன்னு வந்துட்டான். அப்படி அந்த கேசி என்கிற குதிரை வடிவிலே வந்தவனை தொலைத்த பிற்பாடு இந்த தொலைத்தவனாக இருக்கக்கூடிய நாம் ஒரு இடத்துல போய் இருக்கணுமேன்னு பார்த்தான். அவன்தான் வந்து எழுந்தருளி இருக்கின்றான் இந்த சுந்தரராஜனாக. அப்படிப்பட்ட அந்த ஆச்சரியமான திவ்ய திருமேனியோடு இருக்கக்கூடிய ஆச்சரியமான இடம் பாருங்க. அந்த குதிரையை பார்த்த உடனே ஒரு கோபம் ஏற்பட்டது பாரு. அந்த கோபத்தை தவிர்த்து அதை தொலைத்தான். நமக்கு இருக்கக்கூடிய துக்கங்கள் எல்லாம் போயிடுத்து. யாருக்கு அப்பா இந்த குதிரையினாலே நமக்கு ஆபத்துன்னு நினச்சிட்டு இருந்தோம், நம்ம ஆபத்து போயிடுத்தோன்னு அவளுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது போலே திருமாலிருஞ்சோலை அழகரை சேவித்தால் நமக்கு எல்லா விதமான துக்கங்களும் தொலையும், மொத்தமும் தொலையும். அப்படிப்பட்ட ஆச்சரியமான திருத்தலத்திலே கதமிகு சினத்த கடதள களிற்றின் கவிழ்வழி களிவண்டு பருக மதமிகு சாரல் மாலிரும் சோலை வணங்குதும் வா மடனெஞ்சே. மிகுந்த கோபத்தையும் அந்த கோபத்திற்கு காரணமான பகைமை, உள்ளுக்குள்ளே இருக்கிற விரோதத்தன்மையும் அந்த தன்மையோடு கூடியிருக்கும்படியான பெரிய ரூபத்தோடு கூடியிருக்கும்படியான யானையின் கன்னங்கள் வழியே அப்படியே மதஜலமானது பெருகிறது. இந்த கொதுகானது ஒரு மூலையிலே இருந்து அப்படி அதனால் கடல் வத்திடுமா? கொதுக்குன்னா என்ன வேறு ஒன்றும் இல்லை, அந்த சின்ன ஓடை அது குறைஞ்சதுனால கடல் தர வத்திடுமா? என் ஜலத்தினால்தான் கடலுக்கு ஜலம், அது கிடையாது. கடல் வற்றாததன்றோ அதுபோலே வண்டுகள் குடிப்பதனாலே இந்த தேன் குறையாது. மதம் வெள்ளம் பாய்ந்து வெள்ளமிட்டது, ஆகா வற்றாது அப்படியே எங்கே பார்த்தாலும் ரீங்காரம் வண்டுகள். அந்த தேன் எல்லாம் மதமிகு சாரல் மாலிரும் ஜோலை, மத ஜலத்தோடு பிரவகிக்கக்கூடிய யானைகள், அந்த யானைகளோடு கூடியிருக்கும்படியான வண்டுகள், அந்த வண்டுகளுக்கு தேவையான தேன் முதலான சமிருத்திகள் எல்லாம் நிறைந்திருக்கும்படியான அந்த சுற்றுச்சூழலோடு கூடியிருக்கும்படியான அந்த இடத்துக்கு போகலாம், அவனை சேவிக்கலாம், வா கிளம்பிடுச்சு. அப்படி சொன்ன உடனே கீழ்ப்பாசுரங்கள் அத்தனை பாசுரங்களும் எம்பெருமானுக்கும் எம்பெருமானுடைய அடியவர்களுக்கும் ஏற்பட்ட பகையெல்லாம் போக்கின விதத்தை சொல்ல ஆழ்வார். ஐயோ இதெல்லாம் சாதாரணம்,
இந்த தத்துவமாகிற ஞானத்துக்கு பகைவர்கள் யாருன்னா பிற மதத்தவர்கள். அவர்களாலே நமக்கு எந்த விதமான குறைவும் வராதபடிக்கு எம்பெருமான் காப்பாற்றுகின்றான் என்பதை அசைக்கப்படாத தன்மையை யாராலையும் ஒன்று எம்பெருமான ஒன்று அசைக்க முடியாதியா. அவன் எத்தனை பேர் வந்தாலும் அத்தனை மதத்தவர்களையும் ஜெயிக்கக்கூடிய தன்மையாளனாக இருக்கிறான் என்பதை காட்டுகிறார் இந்த 9வது பாசுரத்திலே. புந்தியில் சமணர் புத்தர் என்று இவர்கள் ஒத்தன பேசவும் வந்திட்டு எந்தை பெம்மானார் இமயவர் தலைவர் எண்ணி முனிடங்கொண்ட கோயில் சந்தனப் பொழிலின் தாழ்ச்சின நீழல் தாழ்வரை மகளிர்கள் நாளும் மந்திரத்திரஞ்சும் மாலிரும் சோலை வணங்குதும் வா மடநெஞ்சே. புத்தி இல்லாத சமணர்கள், அமணர், புத்தர் இவர்கள் ஒத்தன பேசவும் வந்துட்டு வல்ல என்ன சொல்றா, வேதம் நமக்கு நல்ல ஞானத்தை அறிவை உண்டாக்கக்கூடிய நூலன்று. அது சமணர்கள், பௌத்தர்கள். அப்படிப்பட்ட இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்டு அந்த அவர்கள் சொன்ன விளக்கங்களுக்கு எதிர்மறையாக நீங்கள் சொல்கிறது தப்பு, வேதம்தான் உண்மையான நூல், வேதம்தான் மெய்யறிவை உண்டாக்கக்கூடிய நூல் என்பதை திருடப்படுத்தி அவர்களை வெற்றி கொண்டு, ஐயோ நல்லா அவர்களுக்கு விளக்கத்தை எல்லாம் சொல்லி, ஐயோ எம்பெருமானே உம்முடைய பெருமை தெரியாதவர்களாக இவர்கள் எல்லோரும் இருக்கிறார்களே, ஆகையினாலே இப்படிப்பட்ட இவர்களுக்கு உதவுவதை விட நம்முடைய அடியார்களுக்கு உதவினால் நமக்கு பெருமை. இவாள் என்ன போய் இது தப்பையா இது தப்பையா நீ சொல்கிறது தப்பையான்னு சொல்லின்னு இருக்கிறத விட அவன் விட்டு தொலை, ஒழிஞ்சு போட்டும், அவன் எப்படியாவது தொலையிட்டோம், நம்ம அடியவர்களையாவது நல்லபடியாக காப்பாற்றலாம், இவர்களுக்கு உதவ பெற்றோமே என்று மகிழ்ச்சியோடு என்னுடைய குலத்துக்கு தலைவனாய் அயர்வரும் அமரர்கள் அதிபதியாய் நித்தியசூரிகளுக்கும் இந்த உலகத்தில் இருவர்களுக்கும் 2 பேருக்கும் வேறுபாடு இல்லாமல் அவளும் வந்து சேவிக்கலாம், நாமும் போய் சேவிக்கலாம். அப்படிப்பட்ட ஆச்சரியமாக எம்பெருமான் அருள் பாலிக்கும் இடமான இந்த தெற்கு திருமலையிலே எம்பெருமான் வீற்றிருக்கின்றான், எழுந்தருள் இருக்கின்றான். அங்கே எப்படி இருக்கு பாருங்கோ, சந்தன பொழிலின் தாழ்ச்சின நீழல் தாழ்வரை மகளிர்கள் நாளும் மந்திரத்திரஞ்சும் மாலிரும் சோலை வணங்குதும்பா மடநெஞ்சே. எங்கே பார்த்தாலும் சந்தன சோலையில் அப்படியே தாழ்ந்த கிளைகள், அதன் கீழே தங்கும்படியான ஆச்சரியமான மலையில் இருக்குள்ள மகளிர்கள் தினந்தோறும் தங்கள் வரத்தை பெறுவதற்குண்டான மந்திரங்களை எல்லாம் சொல்லிக்கொண்டு எம்பெருமானாகிற அந்த திருமாலிருஞ்சோலை அழகரை பற்றி அவர்களெல்லாம் பெருமை பெறுகின்றார்களே, அதுபோல் நாமும் அவனை பெற்று பெருமை பெறுவோம். வா வா மடநஞ்சே என்னுடன் வா என்று கூப்பிடுறார். அப்படி கூப்பிட்ட உடனே அந்த மனசும் கூடவே வருது. எப்படி கூட வர்றதுனாலே என்ன பெருமைன்னா அதைத்தான் கடைசி பலஸ்ருதி பாசுரத்திலே ஆழ்வார் சொல்லி முடிக்கிறார். வண்டமறு சாரல் மாலிரும் சோலை மாமணி வண்ணரை வணங்கும் தொண்டரை பரவும் சுடரொளி நெடுவேல் சூழ் வயலாலி நன்னாடன் கண்டல் நல்வேலி மங்கையர் தலைவன் கலியன் வாய் ஒலி செய்த பனுவல் கொண்டிவ பாடும் தவமுடையார்கள் ஆழ்வரி குறைகடல் உலகே. இப்படிப்பட்ட இத்திருமொழியை கற்கும்படியான பாக்கியத்தை
பெற்றவர்களுக்கு கிடைக்கும்படியான பேற்று என்ன பலிதம் கிடைக்கும் என்பதை கூறுகின்றார். சூரி இந்த திருமொழியை நிறைவு செய்கிறார். வண்டமரு சாரல் மாலிருஞ்சோலை மாமணி வண்ணனை வணங்கும் தொண்டரை படவும் சுடரொளி நெடுவேல் சூழ் வயலாளி நன்னாடன். எங்கே பார்த்தாலும் ஒரே வாசனாதி திரவியங்களோடு கூடியிருக்கு, நறுமணமும் சூழ்ந்திருக்கு. அதுவும் இல்லாமல் எங்கே பார்த்தாலும் நிறைய குறிஞ்சி மலர்கள், குறிஞ்சி செடிகள், அதில் நிறைய புது தேன் இருக்குது. அந்த தேனை நுகர்வதற்காக வண்டுகளெல்லாம் அப்படியே பரவின்றிருக்கு. இது எந்த இடம்? இதுதான் தெற்கு திருமலை. அப்படிப்பட்ட இந்த தெற்கு திருமலையிலே எழுந்தருளி இருக்கும்படியான எம்பெருமான் எப்படிப்பட்டவனா? தொண்டரை பரவும் சுடரொளி நெடுவேல். நம்முடைய கஷ்டத்தில் எல்லாம் போக்கு, நமக்கு இருக்கிற சோர்வை எல்லாம் போக்கக்கூடிய ஆச்சரியமான திருமேனியை உடையவராய், இந்த இடத்தை விட்டு கிளம்பவே மாட்டேன், சம்சாரம் கிழங்கெடுத்தால் அல்லது பேரேன். சம்சாரம் என்னைக்கு வெளியில் போகிறதோ அன்றைக்கி தான் நானும் போவேன், என்னைக்கு மகாப்பிளையம் வருதோ அன்றைக்கி தான் நானும் கிளம்புவேன். அப்படி நிலையாக எழுந்து இருக்கும்படியான இந்த சுந்தரபாகுவாகிற அழகரை, அவருடைய ஆச்சரியமான அந்த திருமேனியிலே தம்முடைய மனத்தை அப்படியே சமர்ப்பிச்சுட்டார். மனம் அப்படியே கட்டுண்டு, அந்த மனசினாலே வேற ஒன்றுமே தோணலை. அப்படி அந்த எம்பெருமானே எல்லாம் என்று இருக்கும்படியான ஸ்ரீவைஷ்ணவர்களை மனதிலே பெற்றவாறெல்லாம் போற்றி புகழும்படியான இயல்பை இருக்கும்படியான ஒரு பெருமையை உடையவர். பகல்வரை அழிப்பதனாலே வந்த பெருமை, அதனாலே குருதி கரையினை தேய்த்து கழுவதற்கும் சமயமே இல்லாதபடி போரிலே ஈடும்படியான ஆச்சரியமான திருக்கையிலே வேலை உடையவரான திருளாலி நாட்டை உடையவருமாக இருக்கக்கூடிய அவர் கண்டல் நல்வேலி மங்கையர் தலைவன் கலியன்வாய் ஒளி செய்த பனுவல் கொண்டிவ பாடும் தவமுடையார்கள் ஆழ்வரி குறைகடல் உலகே. அப்படி ஆச்சரியமாக தாழையாகவும் வேலியாகவும் இருக்கக்கூடிய திருமங்கை நகரிலே இருக்கும்பவர்களை அரசாட்சியோடு நடத்தும்படியான ஆழ்வார் ரொம்ப ஆச்சரியமான சப்தத்தோடும் நல்ல ஒலியோடும் கூடியதாக சொல்லப்பட்ட இந்த ஆச்சரியமான இந்த தசகத்தை, இந்த 10 பாட்டை யார் யார் தம்முடைய உள்ளத்திலே இருத்து கொண்டு பாடும்படியான பேருடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் இந்த கடல் சூழ்ந்த பூமிக்கு தலைவர் ஆவார்கள். இந்த பூமிக்கு தலைவர் ஆவார்கள். பாருங்கோ, எம்பெருமானை பற்றினால் எம்பெருமானுக்கு சமானமான ஒரு பாக்கியம் கிடைக்கும். ஆகையினாலே எம்பெருமானை பற்றுவோம், அவனுக்கு சமானமான ஒரு பெருமையும் பெறுவோம், இந்த பூமிக்கு தலைவனாக ஆவோம். எல்லாத்துக்கும் காரணம் எம்பெருமானை பற்றுவது. அந்த பற்றுவதற்கு காரணம் மனசு. என் மனசு சககாரம் இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. ஆகையினாலே மனசே, நீ இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை எனக்கு ஏற்படுத்தி தரணும்னு மனசை கூட கூட்டுண்டு எம்பெருமானை பற்றுகின்றார். ஆழ்வார் தந்தையாக முன்னாகவும் மனசு பிள்ளையாக பின்னாகவும் 2 பேரும் சேர்ந்து அனுபவிக்கும்படியான ஆச்சரியமான ஒரு திவ்ய தசகத்தை நம்முடைய ஸ்ரீமத் பரமஹம்ச எதுகிரி எதிராஜ ஜீயர் சுவாமி மங்களாசாசனத்தோடு ஆரம்பிக்கப்பட்டுள்ள இந்த திவ்ய பிரபந்த தாரா மூலமாக உங்கள் முன்பாக விண்ணப்பிக்கும்படியான பாக்கியத்தை பெற்ற அடியேனுக்கும் எல்லா விதமான மங்களங்களையும் எல்லோரும் பிரார்த்தித்து கொள்ள வேண்டும். அடியேன் எப்பொழுதும் சொல்லும்படியான அதே திருப்பி அதே தான் தேஞ்சு போன பிளேட்டுன்னு சொல்கிற அந்த மாதிரி தேவப்பெருமாளுடைய திவ்ய பிரபந்த கோஷ்டியும் விரைவில் பழைய கிரமத்திலேயே ஏற்பட வேண்டும் என்று அடியவர்கள் அத்தனை பேரும் பிரார்த்திக்க வேண்டும் என்று பிரார்த்தனையோடு அடியேன் பூர்த்தி பண்ணிக்கிறேன். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம் லோகாः சமஸ்தாः
சுகினோ பவந்து தழை நல்ல இன்பம் தலைப்பெய்து எங்கும் தழைக்கவே. பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ. பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும். முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால். இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே.